முகமலர்ந்து கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார். உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம். முகமலர்ந்து கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார். உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம். முகமலர்ந்து கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார். உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம். கர்த்தர் ஒரு மனிதனை நேசிச்சா எப்படி ஆஸ்வதிப்பார்? இல்லை ஆண்டவர் நேசிக்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது? என்ன பலன் கிடைக்கிறது? என்ன பலன் கிடைக்கிறது? என்ன பலன் கிடைக்கிறது? ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது? நினச்சி பார்க்காத நேரத்தில், நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு மனிதனை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். நினச்சி பார்க்காத நேரத்தில், நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மனிதனை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். நினச்சி பார்க்காத அளவு, நினச்சி பார்க்காத நேரத்தில், நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம், அந்த நேரத்தில் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம், அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்னா நம்மளை ஆஸ்வதிக்கிறார். அதுக்காக தான் ஒரு மனிதனை கர்த்தர் என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். ஒரு மனிதனை நேசிப்பதற்கு அடையாளமே அவன் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவனை ஆஸ்வதிக்கிறார். அவன் நினச்சி பார்க்காத நேரத்தில் அவனை ஆஸ்வதிக்கிறார். இது ரெண்டு காரியமும் ஒரு மனிதனை ஆண்டவர் நேசிக்கிறதுனால கிடைக்கிற ஒரு நன்மை. என்ன செய்ய போகிறாரு? நினச்சி பார்க்காத அளவுக்கு ஆஸ்வதிக்கிறார். நினச்சி பார்க்காத நேரத்தில் இந்த நேரத்தில் நம்மளை ஆஸ்வதிப்பாரா? அந்த நேரத்தில் நம்ம நினச்சி கூட என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. நினச்சி பார்க்காத அளவுக்கு இதையெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்வாரா அப்படின்னு நினச்சி பார்க்காத அளவுக்கு, நினச்சி பார்க்காத நேரத்தில், ரெண்டுமே என்ன செய்யலை? நினச்சி கூட என்ன செய்யலை? நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அந்த நேரத்தில் அந்த அளவுக்கு தேவன் என்ன செய்யறா? விரும்புகிறார்னா ஆஸ்வதிக்கிறார். இதை யாருக்கு தேவன் செய்கிறார் அப்படின்னா, ஸோ யாரை தேவன் நேசிக்கிறாரோ அவர்களுக்கு தான் தேவன் அதை செய்கிறார். யாரை ஆண்டவர் நேசிக்கிறாரோ. அப்போ இதை செய்யணும் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்மளை நேசிக்கணும். ஆண்டவர் நம்மளை நேசிக்கணும். அப்போ எப்போ ஒரு மனிதனை ஆண்டவர் நேசிக்குவார்? கர்த்தர் நேசிச்சா ஒரு மனிதனை இப்படி ஆஸ்வதிப்பார். நீங்கள் சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்பினீங்கன்னா, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்பினீங்கன்னா, 5வது வசனத்தையும் 5வது வசனத்தை வாசிங்க. இரவிலே தேவன் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, எப்போ ஒரு மனிதனை ஆஸ்வதிக்க போறாருன்னா அவன் தூங்கிட்டு இருக்கிறார். யாரு? சாலமோன் தூங்கின்னு இருக்கிறாரு. தூங்கினுக்கிற மனுஷனை எழுப்பி, இல்லை அவன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். எப்போ? நான் தூங்கி இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார்? என்னை ஆசீர்வதிப்பாருன்னு அவர் நினச்சி பார்க்காத நேரம் எப்போன்னா இரவில் தூங்குகிற நேரம். அந்த தூங்குகிற நேரத்தில் இல்லையா கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, சாலமோனுக்கு இரவிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புறது, நீ என்ன விரும்புகிற, நீ என்ன விரும்புகிற, நீ என்ன வேணாலும் என்ன செய், நீ கேளு அப்படின்னு கேட்கும்போது அவர் கேட்குறதையும் கொடுக்குறாரு, அவர் கேட்காததற்கதையும் கொடுக்குறார் இல்லையா? 13ஆம் வசனமும் 13ஆம் வசனத்தை பாருங்க. இதுவும் அன்றி, மேலே இருக்கிறது 12 கூட, உன் வார்த்தையின்படி. அப்போ என்ன விரும்புகிறாரோ அதை என்ன செய்கிறாரு? அதை செய்கிறார். அடுத்த வசனம் சொல்கிறாரு, இதுவும் அன்றி. எதுவும் அன்றி? நீ கேட்டல்ல, நீ விரும்பினல்ல, நீ விரும்பினதை மட்டும் நான் கொடுத்துட்டு போகலை. இதுவும் அன்றி, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தருவேன்னு சொல்லலை, தந்தேன்னு சொல்கிறார். அப்போ தேவன் ரெண்டு காரியத்தை, ஒன்று என்ன, நினச்சி பார்க்காத நேரத்தில் ஆசீர்வதிக்கிறாரு, நினச்சி பார்க்காத அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார். நினச்சி பார்க்காத நேரம், எப்போ நேரம்?
இரவு நேரம். ஒருவேளை அவர் எப்போ நினச்சிருக்கலாம் அப்படின்னா, ஒரு பகல் வேளையில், இல்லை ஆலயத்துக்கு போகிற நேரத்தில், இல்லை ஆராதிக்கிற நேரத்தில் அப்படி நம்ம நினச்சிருப்போம் இல்லையா? அபிஷேகமும் ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுக்குற நன்மையும் நம்ம விரும்புகிற நேரத்தில் இருக்காது. கர்த்தர் குறிக்கிற நேரத்தில் நம்ம கர்த்தர் தருவார். கர்த்தர் குறிக்கிற நேரத்தில் என்ன செய்வார்? நமக்கு அதை தேவன் தருவார். நம்ம நினச்சினப்போம் இப்போ இந்த நேரத்தில் தான், இப்போ என்ன சொல்கிறேன்னே, அதனால் ஆறாத நேரத்தில் அபிஷேகம் பெறுகிற நேரம் என்று. அது ஆறாத நேரத்தில் அபிஷேகம் அபிஷேகம் நிரம்புகிற நேரமாக இருக்கலாம். ஆனால் பெறுகிற நேரம் கர்த்தர் எப்போ வேணாலும் ஒரு மனிதனுக்கு அபிஷேகத்தை கொடுக்கலாம். எப்போ வேணாலும் கர்த்தர் அபிஷேகத்தை கொடுக்கலாம். ஸோ நான் அபிஷேகம் பெற்றது ஒரு ஆராதிக்கிற நேரத்தில் இல்லை, ஒரு சாதாரணமாக அந்த ஆராதனை முடிச்சுட்டு நடந்து போய்ட்டுருக்கும் ஒரு மீட்டிங். அப்போ வந்து அதுக்கு பெரிய அபிஷேக ஆராதனை 3 நாள் நடக்கும். அந்த மீட்டிங்கில் 2வது நாள் நான் கூட்டம் 3 மணிக்கு கூட்டம் முடிஞ்சு 5 மணிக்கு 1 ஹவர் கேப் டைம். அந்த 1 ஹவர் கேப் டைமில் எழும்பி வெளியில் போகிறோம். அந்த வெளியில் போகிற நேரத்தில் தான் எனக்கு அந்நிய பாஷை இருந்தது. அப்போ எனக்கு அது அந்நிய பாஷைன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அது அந்நிய பாஷைன்னு என்ன அறியாமலே ஒரு வார்த்தை நான் திரும்ப உள்ளே பேசிட்டு இருக்கிறேன். அது எனக்கே தெரியாது, இது அந்நிய பாஷை தான் எனக்கே தெரியாது. ஸோ அன்றைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்கிறோம். அந்த கூட்டம் ஆரம்பிக்கும் போது அபிஷேகத்தோடு நடத்துகிறாங்க. அந்த அபிஷேகம் என்ன செய்யணுனாக்கா, அந்த ஆவியில் நிரம்புறோம். ஆவியில் நிரம்ப நான் பேசுகிறேன். அப்போ நான் 9 மணிக்கு அது கூட்டம் முடிஞ்சு நான் ரூமுக்கு போகிறோம். அப்போது மூத்த ஊழிகளை சொல்கிறாங்க, இதுதான் அபிஷேகம், இதுதான் அந்நிய பாஷை, நீ பேசுனது தான் அந்நிய பாஷை அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நான் அந்நிய பாஷை இதுதான் எனக்கு தெரியாது. நான் அபிஷேகம் பெற்றதுக்கு முதல் முறையாக கூட்டத்துக்கு போகிறேன். கூட்டத்துக்கு போய் பழக்கமும் கிடையாது. கூட்டத்துக்கு நான் போகவும் இல்லை. செய்திகளை கேட்டிருக்கிறோம், பாட்டுகளை கேட்டிருக்கிறோம், வீட்டில் அப்பா அம்மா போடுவா, அதை நான் கேட்டிருக்கிறேன். பட்டுக்கு இதுதான் அந்நிய பாஷை, இப்படி தான் அபிஷேகம் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் எப்போ கொடுக்குறார்? ஆராதிக்கிற நேரத்தில் இல்லை. முதல் நாள் கூட்டம் முடிஞ்சு, 2வது நாள் கூட்டம் அந்த 3 to 5 கேப் டைம், ஆராதனை செகண்ட் முடியுது. அதை முடிஞ்சு 1 ஹவர் கேப்பு. அந்த கேப்பில் எழுப்பி வெளியில் போகிறோம். அப்படி வெளியில் போகும்போது என்ன அறியாமல் என்ன வருது? அந்நிய பாஷை வருது. அந்நிய பாஷை நான் பேசுகிறேன், ஒரு வார்த்தையை பேசின்னு இருக்கிறேன். எனக்கு அது அந்நிய பாஷைன்னு தெரியாது. 2 வார்த்தை பேசிட்டு அப்படி 4 வார்த்தை அப்படி வருது, அப்படி டக்குன்னு பேசிட்டு ஆனால் போயிட்டு. அப்போ அன்றைக்கி சாயங்காலம் கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த கூட்டம் 3வது பகுதி ஆரம்பிக்குது. அதில் ஆவில்ஸ் நடத்துகிறாங்க, அபிஷேகம் நிரம்புறோம். அப்போ நான் அந்நிய பாஷை பண்ணி பேசியிருக்கிறேன், எனக்கு தெரியல பேசியிருக்கிறேன். அப்படி பேசும்போது அப்புறம் கூட்டம் முடிஞ்சு 9 மணிக்கு ரூமுக்கு போகும்போது தான் சொல்கிறாங்க, நீ பேசினது அந்நிய பாஷை, இதுதான் அபிஷேகம், இதுதான் அந்நிய பாஷை அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ன பண்ணி நீ பேசிக்கிட்டே இருக்கணும். அந்த ஆவி நிரம்பிட்டே இருக்குது, பேசிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ எப்போ கொடுக்குற அபிஷேகத்தை? நம்ம நினைச்சிருப்போனா ஆவி நிரம்ப போது தான் அபிஷேகம் கிடைக்கும். அது கிடைக்கிறது உண்மைதான். அது ஒரு விதம் மட்டும்தான், ஒரு பகுதி மட்டும்தான். கர்த்தர் அபிஷேகம் கொடுக்கன்னா தூங்கி நிற்கிற நபரை எழுப்பி அபிஷேகம் கொடுக்க ஆண்டவரால் முடியும். இங்கே ஒரு நபரை தூங்கி நிற்கிற நபரை எழும்பி ஆசீர்வாதத்தை கொடுத்து, உனக்கு என்னப்பா வேணும்? தூக்க நாள் பழிப்பு என்ன கேட்டால் என்ன கொடுப்பாங்க? என்ன கேட்பாங்க? இன்னும் 1 மணி நேரம் நல்லா தூங்கணும்னு கேட்பாங்க இல்லையா? இன்னும் என்ன கேட்கும்? எந்த கெட்ட கனமும் எனக்கு வரக்கூடாது, பேய் பிசாசு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது, மோகினி பேயெல்லாம் எனக்கு என்னக்கூடாது, நைட்டில் வரக்கூடாது. அப்படி தான் நைட்டில் தூக்க நாள் எழுப்பி கேட்டால் என்ன கேட்குவாங்க? ஆனால் ஒருத்தன் தூக்க நினப்பில் எழுப்பி கேட்டாலும் ஒரு சரியான கதை என்ன செய்ய முடியுது? கேட்க முடியுது. தூக்க நினப்பில் நைட்டில் 12 மணிக்கு எழுப்பி என்ன செய்கிறா, உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டால் என்ன கேட்பீங்க? அப்படி ஒரு முறைச்சிட்டு படுத்துருவீங்க. தூக்க நினப்பில் வந்து உங்களை 12:30 மணிக்கு எழும்பி உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவா? எழுதோடி மேலையும் பார்த்து ஒரு முறைச்சிட்டு வேலையை பார்த்துட்டு போயா அப்படின்னு படுத்து தூங்குவார். இதான் நூற்றுல நடக்கும். ஆனால் அவரை கூட்டு 12:30 மணிக்கு எழுப்பி உனக்கு என்னையா வேணும்னு கேட்டால், ஆனால் என்னது வந்திருக்கிறது ஆண்டவர்னு தெரியுது. ஆக தூக்க நினப்பில் எழுப்பி என்ன வேணும்னு கேட்டால் அவர் கிளியராக சொல்கிறாரு, எனக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும்னு கேட்குறாரு. எனக்கு உணர்வுள்ள இருதயம் வேணும். எனக்கு 2 காரியத்தை அவர் கேட்குறார். ஒன்று என்ன வேணும்? ஞானம் வேணும். 2 என்ன வேணும்? உணர்வுள்ள இருதயம் வேணும். இன்னைக்கு உணர்வெல்லாம் மழுங்கி போச்சு. இன்னைக்கு உணர்வுகள் என்ன போச்சுன்னா அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் வார்த்தையின்படியே, அந்த 14ஆம் வசனம், உன் வார்த்தையின்படியே செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தையும் உனக்கு தந்தேன். அப்ப என்ன கேட்டிருக்கிறாரு? ஞானமும். ஆனால் மேலே பார்த்தா ஒன்றுமே தான் தெரியும். எது? இந்த ஜனங்களை விசாரிக்கிறக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன கேட்டிருக்கிறாரு? உணர்வுள்ள இருதயமும் சேர்த்து கேட்டிருக்கிறார். யாரு? சாலமோன். கேட்டது எப்போ? நைட்டு 12 மணிக்கு இல்லையா? நைட்டு 12 மணிக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் கிளிக்கு சொல்ல தெரியணும். என்ன தெரியணும்? எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு. அதுதான் கேட்டோம், அதான் கொடுத்துனுக்கிறாரு. என்னது? நல்ல தூக்கத்தை கேட்டால் கொடுத்துனுக்கிறாரு, தூங்கி நிற்கிறோம். வேணாம், முடிஞ்சிச்சு. வேற என்ன பண்ண? நீ கேட்டால் கொடுத்துட்டாரு. என்ன கேட்ட?
தூக்கம் கேட்டால் கொடுத்தாரு, தூங்கிட்டு உட்காந்துக்கிறார். அப்புறம் ஆண்டவரே நல்லா நிறைய தூங்குறேன், நீ தானே கேட்ட தூங்கணும்னு கொடுத்துனுக்கிறாரு, தூங்கு. அப்போ 12 மணிக்குள்ள 1 மணிக்குள்ள எப்போ தட்டி எழுப்பினுக்கு என்னையா வேணும்னு கேட்டான், அப்படியே பாயிண்டாக சொல்ல தெரியணும். இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், அழகாக கிளியரான தெரியணும். சொல்ல தெரியணும். தூக்கம் பணத்தக்கூடாது, தூக்கம் வெளிமையில செய்யக்கூடாது, பணத்தக்கூடாது, சண்டை போடக்கூடாது, பக்கங்கிறவங்கள என்ன பண்ணக்கூடாது, எரிச்சல் ஆகக்கூடாது. யாரும் எழுப்பினு ஆகிடுவோம் பக்கத்தில். இவ்வளோ நேரத்துக்கு தூக்கம் நம்மள சும்மா அப்படின்னு போட்டு என்ன பண்ணக்கூடாது, அடிக்கூடாது. யார் வேணாலும் எழுப்பலாம், யாரை கொண்டு வேணாலும் எழுப்பலாம், யார் வேணாலும் எழுப்பலாம், யாரை கொண்டு வேணாலும் எழுப்பலாம். அந்த நேரத்தில் கூட நமக்கு என்ன தெரியணும், எனக்கு என்னது தேவை என்பதை நாம் கிளியரா விளங்க கற்றுக்கணும். கர்த்தர் கேட்டால் சொல்ல கற்றுக்கொண்டு இருப்போம்னா கர்த்தர் செய்கிறார். ஆனால் என்ன அவர் கேட்கல, ஐஸ்வர்யத்தையும் கேட்கல, ஸோ மகிமையும் அவர் கேட்கல இல்லையா, காசு பணத்தை கேட்கவே இல்லை இல்லையா. ஆனால் அவர் சொல்றாரு, நீ கேட்காத காசு பணத்தை என்ன செய்கிறேன் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, நான் கொடுக்குறேன் பார்த்தியா, இதை பெற்ற பிறகு நீ இதுக்கு முன்னாலையும் இதுக்கு பின்னாலையும் யாருமே உனக்கு நிகரானவனா இருக்கவே முடியாது. இதை அவர் நினைச்சு கூட பார்த்துக்கிட்டு யாரு, அதாவது அவர் நினைச்சிருப்பான்னு, எங்கள் அப்பா அளவுக்காவது நான் வளர்ந்தா போதும், எங்கள் அப்பா அளவுக்காவது நான் வளர்ந்தா போதும். ஒரு ஆடு மேய்க்கிற கிழமனை எப்படி வளர்ந்துட்டு போயிட்டாரு, இவ்வளோ வளர்ந்துட்டு போயிட்டாருன்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக வளர்ந்தா நல்லா இருக்குன்னு நினச்சிருக்கலாம். யாரு, சாலமோன் நினைச்சேன், எங்கள் அப்பா மாதிரியாவது என்ன செய்யணும், நான் இருக்கணும். ஆனால் அவர் சொல்றாரு, உப்பா என்னையா ஆடு மேய்க்கிறவனே அவ்வளோ உயர்த்தினா, ஆஸ்வதிக்கணும் எவ்வளோ எவ்வளவு உயர்த்துவேன். கடைசியா சொல்லிட்டாரு, உனக்கு நிகரா இந்த பூமியில யாருமே இல்லாத அளவுக்கு என்ன செய்யறேன், உயர்த்துறேன். இது அவர் கேட்காதது, இவரை நினைச்சு கூட பார்க்காதது, நினைச்சு கூட கேட்காதது, நினைச்சு பார்க்காத நேரத்தில் நினைச்சு பார்க்காத அளவிற்கு ஒரு மனிதனை தேவன் ஆஸ்வதிப்பாருன்னா எதை பார்த்து தேவன் ஆஸ்வதிக்கிறார்? இன்னைக்கு நமக்கு என்ன இருக்கணும், நம்ம நினைச்சு பார்க்காத நேரத்தில் கத்த என்ன செய்யணும், நம்மளை ஆசீர்வதிக்கணும். நாம் நினைச்சு பார்க்காத அளவுக்கு தேவன் நம்மளை ஆஸ்வதிக்கணும். நம்ம எல்லை ஒரு எல்லை இருக்குது, அந்த எல்லையை தாண்டி தேவன் என்ன செய்யணும், நம்மளை அதுதான் தேவனுடைய விருப்பம். இப்போ நம்ம கேட்கறத மட்டும் கொடுத்துட்டு போயிட்டா அது ஒரு சராசரி மனுஷன் கூட என்ன செய்யறோம், கேட்கறத கொடுத்துட்டு போயிடுறோம். அப்போ தேவனுக்கு அவருக்கும் ஒரு வித்தியாசமே கிடையாது. ஆனால் தேவனுடைய விருப்பம் என்ன, நீ கேட்காததையும் நீ கேட்டதை மட்டும் இல்லை, நீ கேட்காத அளவுக்கு என்ன செய்வேன், நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு, நினைச்சு பார்க்காத நேரத்தில் இன்னைக்கு கத்த ஆஸ்வதிப்பாரா. நீ நினைச்சு பார்க்காத நேரத்தில் அதை கத்த தீர்க்க நமக்கு சொல்றது, நீ நினைச்சு பார்க்காத நேரத்தில் உன்னை ஆஸ்வதிப்பேன், நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு உன்னை ஆஸ்வதிப்பேன். நினைச்சு பார்க்காத நேரத்திலையும் உன்னை ஆஸ்வதிப்பேன், நினைச்சு பார்க்காத அளவுக்கும் உன்னை ஆஸ்வதிப்பேன். இது ரெண்டும் சாலமோனுக்கு எப்போ கிடைக்குது, சாலமோன் ராஜாவாகிட்டாரு, அவர் பல வருடம் ஆயிடுச்சு. எங்க சாலமோன் ராஜாவாகி பல வருடம் ஆயிடுச்சு இல்லையா. தாவீது மரிக்கிறதுக்கு முன்னாடி ராஜாவா யார் மாறிட்டாரு, சாலமோன் மாறிட்டார் இல்லையா. சாலமோனா ராஜாவா மாறின உடனே இல்லை, ராஜாவான உடனே அவருக்கு என்ன கிடைக்கலன்னா இந்த ஆசீர்வாதம் அவருக்கு கிடைக்கல. இன்னைக்கு ஏதோ சபைக்கு வந்துட்ட உடனே என்ன செஞ்சிடாதுன்னா, அப்போ தேவன் நம்ம எதிர்பார்க்க அந்த மென்மையான ஆசை என்ன செஞ்சிடாது, நமக்கு அது கிடைச்சிடாது. ஏதோ சபைக்கு வந்துட்டோம், கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, ஒரு ஞானசாரம் எடுத்துட்டோம், கொஞ்ச நாள் என்ன பண்ணிட்டோம், நம்ம இருக்கிறோம், இதனால் நம்மளை ஆஸ்வதிச்சிருப்பாரு. கர்த்தர் அதை பார்த்து ஆஸ்வதிக்கிறவர்ல, ஆலயத்து வருகிறத பார்த்தோ ஆஸ்வதிகளை பார்த்தோ கர்த்தர் ஆஸ்வதிக்கிறவர்ல. இந்த ஆஸ்வாதம் கிடைப்பதற்கு சாலமோன் என்ன செஞ்சார், அதான் நம்ம சொல்ல போறோம். ஆமே, சாலமோன் என்ன செஞ்சாரோ அதே காரியத்தை நாம் செய்தோமானால் சாலமோனை ஆஸ்வதிச்ச ஆண்டவர் நம்மளையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஆமே, சாலமோனையே ஆஸ்வதிப்பாருன்னா அப்படி சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா சாலமோனையே என்ன செய்யறாரு, கர்த்தர் ஆஸ்வதிப்பாருன்னா அவரை பார்க்கல மேன்மையான இடத்துல கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். ஆமே, சாலமோன் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான். அவர் யாருன்னா ஆண்டவருக்கு சிநேகிதன் தான். ஆனால் புதிய ஏற்பாட்டு சபை யாரு, நமக்கு 2 கேட்டகரி உண்டு. ஒன்று என்ன, மனவாட்டி, மற்றொன்று என்ன, பிள்ளை. ரெண்டுமே ரத்த சம்பந்தமான உறவு, நெருக்கமான உறவு இல்லையா. மனைவி என்பது நெருக்கமான உறவு இல்லையா. பிள்ளை என்பது அதை விட நெருக்கமான உறவு இல்லையா. மனைவினை கூட பக்கத்துல தான் இருப்பா, பிள்ளை ஏறி தோல்ல உட்காரவா இல்லையா. மனைவியை கூட எங்க இருப்பா, பக்கத்துல தான் இருப்பா, சரி கொஞ்சம் மரியாதை இருக்கும். பிள்ளை என்னது, ஏறி தோல்ல உட்காருவான் பார்த்தியா. அது யார் இருக்கிறா யார் அதெல்லாம் அவனுக்கு கடை கிடையாது. அவன் எங்க உட்காருவான், அப்படி ஏறி தோல்ல உட்காருவான் பார்த்தியா. இன்னும் தலைமையில அதில் பிடிக்க ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்கே உட்காருவான், தலைக்கு மேலே உட்காருவான். ஆனால் பிடிக்க என்ன கிடையாது, ஒன்றும் இல்லை. தோல்ல உட்காந்து தலையை பிடிச்சிக்கிறான் இல்லையா. அதுக்கு மேலே பிடிக்க ஒன்றும் இல்லை, அங்கே ஏறி உட்கார்றான். ஏன், உரிமை
இது யாரு? இதனுடைய அப்பா, என்னுடைய உரிமை இல்லையா? அப்ப நமக்கு 2 உறவு கொடுக்கிறார். என்ன உறவு? இந்த உறவு யாருக்கு கிடையாதுன்னா சாலமோனுக்கு கிடையாது. ஏன்? அவங்க அப்பா தாத்தா அவங்க அப்பா தாவீதுக்கு கிடையாது, அவங்க தாத்தா தாவீது ஆபிரகாமுக்கும் கிடையாது. ஆனா யாருக்கு கொடுக்கிறாரு? அவ்வளவு பெரிய ஒரு மென்மையான மகிமை யாருக்கு கூட நமக்கு கொடுக்கிறார். என்ன சொல்ற, சாலமோனையே தேவன் நினைச்சு பார்க்காத நேரத்தில் ஆஸ்வதிப்பாருன்னா, சாலமோனையே நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஆஸ்வதிப்பாருன்னா, அப்ப நம்மளை அதை பார்க்கல வேற என்ன செய்ய முடியும்? தேவனை ஆஸ்வதிக்க முடியும். இந்த ஆஸ்வதப்படுவதற்கு சாலமோன் என்ன செஞ்சா? நீ சாலமோனை செஞ்சதை விட நீ மேல செய்ய தேவையில்ல, ஆனா சாலமோனை செஞ்சதையாவது அட்லீஸ்ட் நம்ம செய்யணும். அவருடைய பிள்ளைனா அதோட மேலதானே செய்யணும். நான் சொல்ல நமக்கு 2 உறவு கொடுக்குறேன். அவருக்காவது ஒரே உறவு சிநேகிதன், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் அவர் மேட்ரு. அது மேலே என்ன கிடையாது, மேலே அவர் பிள்ளைன்னு சொல்ல முடியாது, மனவாட்டின்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம என்ன சொல்ல முடியும்? நாங்கள் அவருடைய மனவாட்டின்னு சொல்ல முடியும். மட்டும் என்ன சொல்ல முடியும்? நம்மளுடைய பிள்ளை, ஏன் அவருடைய ரத்தம் எனக்குள்ள இருக்குது, திருப்பதியில் பங்கெடுக்கிறோம். என்ன அடையாளம்? அவருடைய ரத்தம் நமக்குள்ள வருது. அந்த ரத்தம் உள்ள பிள்ளை என்ன செய்யும்? உரிமை பாராட்டல. எத்தனையோ பேர் நம்மளோட பிள்ளைகளை அப்பா அம்மானு கூப்பிட்டாலும் அப்ப நம்ம பிள்ளைகளுடைய உரிமை தனி தானே இல்லையா? மற்ற பிள்ளைங்க அப்பான்னு கூட்டாலும் எப்படி தள்ளி நிற்பாங்க இல்லையா? நம்ம பண்ணிக்கும் அப்படி தோல் நிற்கும், அடிச்சு நிற்கும், இடிச்சு நிற்கும், அப்படி பிடிச்சி நிற்கல. ஏன்? அது ரத்தம் இல்லை. ரத்தம் என்ன செய்யும்? அப்படி வந்து ஒட்டிடும்ல. ரத்தம் என்ன செய்யும்? கலந்துரும் தானே. புரியுதா புரியலையா? ரத்தம் என்ன செய்யும்? நம்ம ரத்தம் நம்மளோட என்ன பண்ணிடும்? அப்படி கலந்துரும் தானே, அப்படி ஒட்டிடும் தானே. அப்ப தேவன் என்ன செய்ய விரும்புறாரு? அப்ப தேவன் என்ன செய்ய விரும்புறாரு? நம்ம பிள்ளையா இருக்குன்னு விரும்புறாரு, நம்ம மனவாட்டியா இருக்குன்னு விரும்புறாரு. இதை 2ஐயும் கொடுத்து என்ன செய்ய விரும்புறாருன்னா, ஒரு உயர்ந்த, நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு, நீ நினைச்சு பார்க்காத நேரத்துல கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்க, நீ நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது. இந்த நேரத்துக்கு நம்மளை ஆஸ்வதிப்பாரா, இப்படி நம்மளை ஆஸ்வதிப்பாருன்னு நீ நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது. நீ நினைச்சு கூட நேர்க்க முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு மகிமையான ஆசுபத்தை கர்த்தர் சபைக்கு தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தர் சபைக்கு அதை தேவன் தர விரும்புகிறார். ஆமென். இதை செய்வதற்கு, இதை பெறுவதற்கு சாலமோன் செஞ்சது என்ன? இதை பெறுவதற்கு சாலமோன் செஞ்சது என்ன? அதுக்கு மேல இருக்கிற வசனத்தை வாசிக்கலாம். அதுக்கு மேல இருக்கிற 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து என்றார். சாலமோன் கர்த்தரிடத்தில் செஞ்சாரா? அன்பு கூர்ந்தார். இப்ப நம்ம தேவனிடத்தில் நம்ம யாரா இருக்கணும் அப்படின்னா, அன்பு கூறுகிற ஒரு நபரா நம்ம இருக்கணும். ஆமே. தேவனிடத்துல அன்பு கூற, இது இன்னும் சொல்ல போனா தேவனால என்ன செய்யணும்? சிநேகிக்கிற நபரா இருக்கணும். ஆமே ஆமே. அப்ப சாலமோன் தேவனை என்ன செஞ்சார்னா, அன்பு, தேவன் ஆண்டவன் நேசிக்கிறார் அர்த்தம். சாலமோன் தேவனை நேசிக்கிறார். அப்ப தேவனை நேசிக்கிறார் அப்படின்னா, தேவனாய் நேசிக்கிற ஒரு நபரை தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா, ஒரு அளவுக்கு, அந்த நினைச்சு பார்க்காத நேரத்துல, நினைச்சு பார்க்காத அளவுக்கு அவர்களை கர்த்தர் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். யார் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறாங்களோ, யார் ஆண்டவர் மீது அன்பு வைத்திருக்கிறார்களோ, அவர்களை தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? நினைச்சு பார்க்காத நேரத்தில். பைபிள் அழகா சொல்லுது, சாலமோன் தேவனிடத்தில் அன்பு வைத்து. சாலமோன் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து இல்லையா? 1000 மனைவி இருந்தாலும் அவன் யார் மேல மனைவி கூறன்னு சொல்லுது. அதனால மனைவி அன்பு கூறாதீங்கன்னு நான் சொல்லல. ஆனா சொல்ல வர, என்ன சொல்ல வர, 1000 மனைவி இல்லையா? ஒரு மனைவிக்கு ஒரு பிள்ளைன்னு சொன்னா கூட எத்தனை பிள்ளை ஆச்சு? 1000 பிள்ளைங்க ஆச்சு. உன் பிள்ளைய விட இல்லையா? சாலமோன் 3 1 மனைவி இல்லையா, 2வது பிள்ளை, 3வது சேர்த்த சொத்து. எவ்வளவு சொத்து கூட்டம் அவங்க அப்பா எவ்வளவு கூட்டு போயிருக்கிறாரு? டன்னா தங்கம் கொடுத்து போயிருக்காரு இல்லையா? அவ பாக்குறான், அப்பா கொடுத்த தங்கத்தை விட ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறார். சரியா? கட்டின மனைவியை விட ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறார். பெற்ற பிள்ளையை விட ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறார். அன்பு கூர்ந்தார் சும்மா ஏதோ அன்பு கூர்தான் சொன்னாக்க அப்படி பேர் எழுதிட்டு போயிடல. இன்னைக்கு நான் சொல்றேன், 1000 மனைவி நிறுத்திட்டு 1000 மனைவியை பார்க்கிலும் ஆண்டவனுக்கு முக்கியம்னு சொன்னாள். 1000 பிள்ளைகளை பார்க்கலாம், 1000 பிள்ளைகளை சொல்ல, ஆனால் போராயத்தை நான் சொல்ல வரேன். அப்போ 1000 பிள்ளைங்க காட்டுக்குன்னு கேட்காதீங்க, நான் போராயமா சொல்ல வரேன். ஒரு மனைவி ஒரு பிள்ளை என்ன எத்தனை பிள்ளையாச்சு? 1000 பிள்ளையாச்சு இல்ல? 1000 பிள்ளைகளை பார்க்கலாம் எனக்கு ஆண்டவர் தான் அதிக நேசனார். எங்க அப்பா எத்தனை டன் தங்கத்தை கொடுத்து வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு வெளியே கொடுத்து பார்த்தாலும் சரி, எண்ணி முடியாத வெங்கலத்தை கொடுத்தாலும் சரி, எனக்கு அதை பார்க்கலாம் எனக்கு எது மேலதான் நேசன்னாக்க தேவன் மேலதான் நேசன் சொல்ல முடியும். ஆமே ஆமே. நான் காலையில் சொன்ன 3 கருத்தை சொன்னேன். வேலையா ஆண்டவரான கேட்டாக்க ஒரு அக்கா வேலைதான் போயிட்டாங்க. வேலையா ஆண்டவரான கேட்டார் இல்லையா? ஒரு அக்கா எங்க போயிட்டாங்க? எனக்கு உங்களை விட எனக்கு வேலைதான் போயிட்டாங்க இல்லையா? அங்க போய் திரும்ப ஓடி வராங்க. இது ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆண்டவரே. ரொம்ப முதல்ல உட்கார்ந்தா
அவளுக்கும் நமக்கெல்லாம் ஒவ்வொரு வேலை தான் தெரியும் இல்லையா? நமக்கெல்லாம் எத்தனை வேலை தான் தெரியும்? ஒரு வேலை தான் தெரியும். உங்களெல்லாம் கேட்டால் எத்தனை வேலை தெரியும் கேட்டால் ஒன்று தான் தெரியும் இல்லையா? சில பேர் சோறு நல்லா வடிப்பீங்க, குழம்பு ஒழுங்கா செய்ய மாட்டீங்க. சில பேர் குழம்பு ஒழுங்கா செய்வீங்க, சோறு ஒழுங்கா செய்ய மாட்டீங்க. சரியா? சோறு சாப்பிட்டா அது கஞ்சியா சோறான்னு தெரியாது. நான் யாரும் எங்களை தான் சொல்கிறேன் நினச்சிடாதீங்க, நான் பொதுவாக சொல்ல வரேன். இது பெரிய வம்பாக்குது எனக்கு. சரியா? அதனால் அப்படி சொல்ல வரேன். அப்படி நான் விளக்கத்துக்காக அதை சொல்ல வரேன். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ தேவன் என்ன செய்ய விரும்புகிறான்? நம்மளாம் அதில் ஒன்றுத்தில் நம்மளால் முடியும், ஒன்று என்ன செய்ய முடியாது, நல்லா செய்ய முடியாது. ஆனால் மார்த்தலக்கா யாரு? எந்த வேலையை கொடுத்தாலும் சரி, எந்த வேலையை கொடுத்தா அத்தனை கில்லாடியே செஞ்சு முடிச்சிருவாங்க. அவ்வளோ வேலை செய்கிறவங்க, அவ்வளவு வேலை செய்கிறவங்க எப்படி இருக்கணும்? மேஸ்திரி வந்தார்னா கட்டடம் கட்டி போயிடுவார், முடிஞ்சு போச்சு இல்லையா? அது திருப்பி அடுத்த ஆள் கட்டடம் கட்ட கூட்டாதான் அவருக்கு வேலை, இல்லைன்னா வேலை கிடையாது. இந்த கட்டடம் முடிஞ்சு அடுத்த என்ன வேலை இருக்குது? பிளம்பிங் வேலை இருக்குது, ஒயரிங் வேலை இருக்குது, பெயிண்டிங் வேலை இருக்குது, எலக்ட்ரிக், இதெல்லாம் இருக்குல்ல. இந்த அக்கா பார்த்தாக்கா மொத்த வேலை அந்த அக்காவே செஞ்சிடும். பற்பல வேலையை செய்வதில் அப்படின்னு என்ன அர்த்தம்? மேஸ்திரிகளுக்கு ஒப்பறியா நான் செய்கிறேன்னு சொல்லணும். அடுத்து என்ன சொல்லும்? பிளம்பிங் வேலையா நானே செய்கிறேன் அப்படி சொல்லும். ஒயரிங் நானே பண்ணுறேன், பெயிண்டிங் நானே பண்ணுறேன். எந்த வேலை கொடுத்தாலும் நான் என்ன பண்ணுவேன்? இப்போ இந்த அக்காக்கு என்னவே கிடையாது, ரெஸ்டே கிடையாது இல்லையா? ரெஸ்ட்டுக்கு வேலை கிடைக்கிற ஆளே எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கிறான்னா ஒரு வேலையை செஞ்சுட்டு 9 நாள் வேலை இல்லாமல் இருக்கிறானா? அவன் எப்படி இருக்கிறான்? ஒரு நாள் வேலைக்கு வரான், 9 நாள் வீட்டில் இருக்கிறானா? இருப்பாங்களா? இப்போ மழை பெஞ்சா வெளியில் வேலை என்ன கிடையாது, இப்போ மேஸ்திரிகளுக்கு வேலை கிடையாது இல்லையா? இப்போ ஆனால் பெயிண்டிங்காரனுக்கு வேலை இருக்குது இல்லையா? ஒயரிங் பண்ணுறவனுக்கு வேலை இருக்குது, டைல்ஸ் ஓட்டுறவனுக்கு வேலை இருக்குது. அப்போ என்ன இருக்கும்? அந்த அக்கா பாருங்க, மழை வந்துடுச்சா, அடுத்து என்ன வேலை செய்ய? ஒயரிங் பண்ணுறேன். அடுத்து என்ன வேலை செய்கிறேன்? பிளம்பிங் பண்ணுறேன். அடுத்து என்ன செய்கிறேன்? பெயிண்டிங் பண்ணுறேன். அப்போ ரெஸ்டே இல்லாமல் உழைக்கிற அக்கா இல்லையா? ஒரு நாள் வேலைக்கு போய் 9 நாள் லீவ் போடுற ஆளே ஆஸ்வாதமாக இருப்பாங்கன்னா 9 நாள் வேலை செய்யறவங்க எப்படி இருப்பாங்க? 9 நாள் லீவ் போடுற எப்படி இருக்கிறான்? ரொம்ப ஆஸ்வாதமாக இருக்கிறான் இல்லையா? ஆனால் இந்த அக்கா யாரு? 9 நாள் வேலை செய்கிறவங்களா எப்படி இருக்கணும்? ஆனால் போனால் திரும்பி வர்றாங்கன்னு கேட்குறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாருக்கிட்ட சொல்கிறாங்க? இன்னைக்கு நம்ம ஜபம் என்ன ஜபம்? ரொம்ப கஷ்டப்படுறேன், வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறேன், குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன் கஷ்டப்படுறீங்க? முதல்ல ஆண்டவர் அறியலை, அப்போ கஷ்டப்பட்டது நியாயம் இல்லையா? இப்போ இந்த அக்கா முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, அப்போ கஷ்டப்பட்டது நியாயம். இப்போ யாரும் ஏற்றுக்கிட்டாங்க? அந்த ஊர்லேயே யாரும் ஏற்றுக்கல, அவன் தானே ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ நான் எப்படி இருக்கணும்? அக்கா ரொம்ப ஆஸ்வாதமாக இருக்கணும்ல. ஆனால் இப்போ தான் அக்கா என்ன சொல்கிறாங்க? ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப வருத்தப்படுறேன், ஹெல்ப்பு கூட என்ன கிடையாது, எனக்கு ஆளே கிடையாது, உதவி கூட என்ன கிடையாது, ஆளே கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த ரொம்ப கஷ்டப்படுறேன்ற வார்த்தை ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய வார்த்தை. என்னுடைய காரியப்படி பாவம்னு சொல்லுவேன், என்னுடைய அனுபவத்துக்கு. ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்கிறேன் இல்லையா? இந்த ரொம்ப கஷ்டப்படுறேன்ற வார்த்தை என்னுடைய கணிப்பில், என்னுடைய அனுபவத்துக்கு, ஸோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது பாவம் நான் சொல்லுவேன். ஏன் சொல்லுவேன்? ஆசீர்வதிக்க ஆண்டவர் இருக்கிறார் இல்லையா? எப்படி ஆசீர்வதிக்கிறவர்? நினைக்கிறத விட வேண்டதை விட அதிகமாக அப்படித்தானே? நீ நினைக்கிறத விட அதிகமாக ஆஸ்வதிக்கிறதானே? அப்போ நினைக்கிறத விட அதிகமாக ஆஸ்வதிக்கும் போது அப்படி எப்படி கஷ்டங்கள் வரும்? அப்படியே வருத்தம் வருது. அப்படியே நம்ம கஷ்டமா இருக்கிறோம்னு சொல்றோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன் இந்த வார்த்தை நம்ம பயன்படுத்துறோம்? அப்ப ரட்சிக்கப்பட்டதோட மட்டும் நின்று விட்டா அது போதாது இல்லையா? அந்த அக்கா ரட்சிக்கப்பட்டாங்களே தவிர, ஆனா ஆண்டவர் மீது அன்பு நேசம் ஒண்ணுமே கிடையாது. பார்த்தார், அவரு உட்காந்துக்கிறாரு, நீங்க என்ன பண்ணுங்க, இங்கே உட்காந்துருங்க, நான் போயிட்டு வரேன்னு போயிட்டாங்கல்ல. இப்ப எனக்கு எதை விட எது முக்கியம்? நீங்க வந்தா நீங்க உட்காந்துருங்க, நான் உங்களுக்காக என் வேலையை விட முடியுமா என்ன? அப்படி சொல்லிட்டால யாரு? அவர் எந்த உட்காந்துக்கிறாரு? வீட்டில் உட்காந்துக்கிறார் இல்லையா? அவங்க வீட்டில் தானே உட்காந்துக்கிறாரு. என்ன பண்ணிருக்கணும்? அவங்க வீட்டில் தான் ஒரு மரியாதைக்காக தானே செஞ்சிருக்கணும். அவங்க வீட்டில் இருக்கணும்ல. சரி என்ன பண்ணுற, எப்போ போவாங்க, நம்ம போய் வேலையை பார்க்கணும், போக மாட்டேங்கிறாரு, அப்படி தர்ம சங்கடமாவது இருக்கலாம் இல்லையா? ஆனால் நான் கேட்க என்ன கிடையாது, நீ வந்தா நான் உட்காந்துக்கணும், என்ன என் வேலையெல்லாம் என்ன செய்ய மாட்டேன், நீ வந்தாவா இருந்தா இரு, போனா போ, எனக்கு என்ன பற்றி அவசியம் கிடையாது, எனக்கு என் வேலை தான் முக்கியம். போனா இல்லையா? எவ்வளோ வேகமாக போனாங்களோ அவ்வளோ வேகம் ஓடி வந்துட்டாங்க பாருங்களேன். இந்த கேயாசி ரொம்ப வேகமாக வெளியில் போனார் இல்லையா? காலையில் எப்போ அதிகாலையில் எழுந்து எங்கே போனார்? அதிகாலையில் இருந்து ஓடினார் பார்த்தியா? 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் அதிகாலையில் எங்கே போவார்? வெளியே போவார் இல்லையா? ஐயா, ஒரு அதிகாலை ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆளுக்கு வெளியே என்ன வேலை?
அதிகாலையில் ரட்சிக்கப்பட்ட ஆளுக்கு ஏதாவது வேலை இருந்தால் கூட பரவாயில்ல இல்லையா? அப்புறம் இந்த வேலையை போனார் அப்படி தானே சொல்லியிருக்காங்களா? ஒன்றும் இல்லை இல்லையா? அப்புறம் இந்த வேலையை போனாரு, இந்த இடத்துக்கு போனாரு, இதுக்கு போனாரு, இல்லை ஆண்டவர் போ சொன்னாரு, இப்படி தானே சொன்னாங்களா? ஒன்றும் இல்லைல்ல, இல்லை இல்லை எது சொன்னார்? ஒன்றும் இல்லைல்ல. தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்கார அதிகாலை எப்போ? ஒரு 3 மணி இல்லையா? அவர் அதிகாலையில் எழுந்து எதுக்கு போனீங்க வெளியே? ஒரு அதிகாலையில் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு என்ன வெளியில் என்ன வேலை? அதிகாலையில் ஆண்டவர் பிள்ளைங்க எங்க இருக்கணும்? தேவ சமூகத்தில் இருக்கணும் இல்லையா? அதிகாலையில் எங்க இருக்கணும்? தேவ சமூகத்தில் இருக்கணும் இல்லையா? ஆனா அவங்க இருக்கிறாரு அதிகாலையில் எழும்பி அப்படி வெளியே போகையில் இல்லையா? இந்த அதிகாலை எப்படி வெளியே போறாங்க பாரு, எப்படி 2 தோத்திரம் கூட பண்ணாம அப்படி அப்படி எழுந்து அப்படியே அப்படி பறக்குவாங்க பார்த்தீங்களா? எவ்வளவு வேகமா போனாரோ அவ்வளவு வேகமா ஓடியாரு பாருங்க. அதிகாலை வெளியே போகையில் புறப்படுகையில் இதோ ரதங்களால் நிறைந்திருக்கிற கண்டா வேலைக்காரன் யாரை நோக்கி அங்க வந்துட்டாரு? எவ்வளவு வேகமா வெளியே போனாரோ அவ்வளவு வேகமா உள்ள ஓடியாரு பாருங்க. எப்படி ஓடி வந்திருப்பார்? வரும்போது போகும்போது டைம் ஆச்சு அப்படி போயிருப்பாரு இல்லையா? வரும்போது அடிக்கிறான் ஓடி வந்துட்டாரு பாருங்க. ஐயோ என்ன அர்த்தம்? சரி இப்படி போறீங்கன்னு வச்சுக்கோங்க, வழியில் ஒரு பாம்பு போகுது, எப்படி ஓடி வருவீங்க? இல்லை அப்படியே சரிப்பா அது பாம்பு வருது அப்படியே ஓடி வருவீங்களா? தலகால முடியாது ஓடி வர இல்லையா? அப்படி ஓடி வராரு பாருங்க. எப்படி ஓடி வராரு? எந்த அளவுக்கு வேகமா போனாரோ அந்த அளவுக்கு ஓடி வராரு. ஏன்? அதிகாலை உனக்கு என்ன வெளியில் என்ன வேலை? அதிகாலை ஒரு ஆண்டோடைய பிள்ளைகள் எழுந்து உட்கார்ந்து முழங்கால் போட்டு தேவ சமூகத்தை என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கணும் இல்லையா? அதுதானே ஒரு தேவனுடைய ஆண்டோடைய பிள்ளைகள் அழகு, அதான ஆசீர்வாதம். அப்ப அடுத்த எங்க இருக்கிறாரு? அவர் எங்க அடுத்த அங்க ஒருத்தர் இருக்கிறாருல்ல, அவர் எங்க இருக்கிறாரு? அவர் உட்காந்துக்கிறார். இவன் வந்து பேசும்போது அவர் முடிச்சுன்னு உட்காந்துக்கிறார் இல்லையா? அவன் வந்து ஒன்று எழுப்பிக்கலன்னு ஒன்று சொல்லல. ஐயோ என் ஆண்டவன் என்ன அர்த்தம்? அவர் முடிச்சு உட்காந்துக்கிறார் இல்லையா? இப்ப அவர் எங்க இருக்கிறாரு? தேவ சமூகத்தில் இருக்கிறார். நீங்க எங்க போறீங்க? அதான் அவர் நிம்மதியா இருக்கிறார். எவ்வளவு பேர்னா இருக்கட்டுமே, எனக்கு என்ன கிடக்குது, எவ்வளவு பேர்னா வரட்டுமே, எங்க வேணா வரட்டுமே. ஏன்? உனக்கு அவன் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது, எனக்கு அவனுக்கு முன்னாடிக்கிறவனே எனக்கு கண்ணுக்கு தெரியுது. கேயாசி கண்ணுக்கு யார் தெரியுது? வெளியில இருக்கிறவன் மட்டும் தான் தெரியுது இல்லையா? இன்னும் சொன்னா அவங்கள சுத்தி இருக்கிறவங்க மட்டும் தான் தெரியுது இல்லையா? பட்டணத்தை சுத்தனவன் மட்டும் தான் தெரியுது. ஆனா உள்ளக்கிறவனுக்கு தன்னை சுத்திக்கிறவன் யாருன்னு தெரியுது. உடனே அவர் என்ன சொல்றாரு? இவன் கண்ணை கொஞ்சம் திறங்க ஆண்டவர், இவன் கண்ணை கொஞ்சம், இவன் கண்ணு திறக்காமலே வெளியில போனாரு. எழுந்து அதிகாலை புறப்பட்டு போனார்ல, அது இருட்டோட போனா வெயில நேரப்பட போனாக்க கண் நல்லா தெரியணும் தானே. இப்ப 4 மணிக்கு 3 மணிக்கு எழுந்து வெளியில போனா கண்ணு தெரியல, வெளியே போக முடியுமா? கொஞ்சம் அரை பார்வை அந்த வெளியில போக முடியுமா? முடியாதுல்ல. எப்படிதான் தெரியணும்? நல்ல பார்வை தெரிஞ்சா வெளியில போக முடியும் 3 மணிக்கு. அப்ப கேயாச்சு 3 மணிக்கு வெளியில போனா என்ன அர்த்தம்? அவன் பார்வைக்கு நல்ல பார்க்க தெரியுதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப நல்ல பார்க்க தெரிய போறவனுக்கு எது தெரியாம போச்சு? தன்னை சுத்தி யார் இருக்கிறதுன்னு தெரியாம போயிடுச்சு. இன்னைக்கு அந்த கண்ணு தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? இந்த கண்ணுல தெரியணும். எவ்வளவு சீக்கிரமா வெளியில போனாலும் அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ண உள்ள ஓடி வர்றாரு பாத்தியா? அப்ப தேவ சமூகத்தை என்ன செய்யணும்? நம்ம காத்திருக்கணும். அதிகாலையில் எழும்பி கர்த்தரை நோக்கி பார்க்கணும், முழங்கால் போட்டு ஆண்டவரே அப்படி என்ன செய்யணும்? கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்தா அந்த குடும்பம் என்னவா இருக்கும்? ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும், ஒரு பெரிய நன்மையா இருக்கும். அப்ப சாலமோன் என்ன செய்ய? அன்பு கூர்ந்து. சாலமோன் தேவனிடத்துல அன்பு கூர்ந்து. அந்த அக்கா என்ன செய்யல? அன்பு கூறல. என்ன அடையாளம்? அப்படி எழும்பி வேகமா, நானா வேலையான்னு பார்த்தா நீ வேணா இருந்துக்கோ, நான் என்ன பண்றேன் போயிட்டு வந்துட்டாங்க இல்லையா? எது மேல கரையாது கல்ல 3 கதை சொன்ன, அது பண்ண சொல்ல விரும்பல, ஆனா உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப சாலமோன் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து. என்ன அன்பு கூர்ந்ததுக்கு அடையாளம் என்ன? அதான் சொல்லணும். அன்பு கூறதுக்கு இப்ப அன்பு கூற பல அடையாளம், அன்பு கூறுவதற்கு பல அடையாளம். அதுல அன்பு கூறுவதற்கு ஒரு அடையாளம் என்ன? நிறைய அடையாளம். இந்த சாலமோன் இடத்துல இருக்கிற ஒரு அடையாளம் வாசிக்கிற அடுத்த வசனம். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து நடந்தான். ஆனாலும் அடுத்த வசனம் அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். எங்க போனான்? அப்ப அன்பு கூறுவதற்கு அடையாளம் என்ன? போக வேண்டிய இடத்துக்கு போகணும். ஒரு அன்பு கூறுவதற்கு அடையாளம் என்ன அப்படின்னா, போக வேண்டிய இடத்துக்கு என்ன செய்யணும்? போகணும். நான் ஆண்டவரோட அன்பா இருக்கிறேன், நான் அன்பா இருக்கிறேன் என்ன அடையாளம்? நான் ஆண்டவர் மேல அன்பா இருப்பதற்கு என்ன எதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறது? நான் ஆண்டவரோட அன்பா இருக்கிறேன், எதை பத்தி தெரிஞ்சுக்கிறது? சரி, ஒரு ஆளை நேசிக்கிறீங்க, ஒரு அன்பு குறைன்னு என்ன அடையாளம்? அவங்க இடத்துக்கு போகணும், அவங்கள விசாரிக்கணும் இல்லையா?
இப்போ மரியாதை ஆண்டவர் சந்திச்சாரு. எங்க இருந்து போனாங்க? மலைநாட்டுக்கு போனாங்கல்ல. மலைநாட்டுக்கு எப்படி போனாங்க? தீவிரமா போனாங்கல்ல. என்ன அடையாளம்? அவங்கள நேசிக்கிறாங்க. அவங்க நேசிப்பதற்கு அடையாளம் என்ன? அவன் இருக்கிற இடத்துக்கு அவங்களை தேடி போவது நேசத்தினுடைய ஒரு அடையாளம். அது மட்டும்தான் அடையாளம் இல்ல, நேசத்தினுடைய ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? அவர் இருக்கிற இடத்திற்கு நாம் தேடி போகணும். ஒண்ணு என்ன? அப்ப அவர் மீது இருக்க அன்பு வச்சிருக்கேன்னு சாலமோன் சொல்லிட்டார். என்ன அடையாளம்? அவர் என்ன தேடி வரட்டும் நினைக்கல. இப்ப மார்த்தாலாவது தேடி வந்த பிறகுதான் ஏற்றுக்கொண்டா இல்லையா? மார்த்தா ஒரு கிராமத்தில் இயேசு போகையில் மார்த்தான பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை ஏற்றுக்கொண்டா. எங்க போய் ஏற்றுக்கொண்டா? அவர் போறாரு, அதனால வாங்க யான்னு உள்ள உட்கார வச்சாங்க, அவ்வளவுதான் இல்லையா? ஆனா சாலமோன் யாரு? அவர் வந்ததனால ஏற்றுக்கொள்ளல. அவர் இருக்கிற இடத்துக்கு போய், எங்க போய்? போக வேண்டிய இடத்துக்கு போனார். எங்க போனாரு? கிபியோனுக்கு போனார். அப்ப அந்த கிபியோன்லாம் விளக்கணும் ரொம்ப நேரம் ஆயிடும். அப்ப அதெல்லாம் விளக்கணும் உங்களுக்கு. ஆனா புரிஞ்சுக்கோங்க, எங்க போகணும்? போக வேண்டிய இடத்துக்கு ஒரு நபர் போவது அன்பினுடைய ஒரு அடையாளம். அன்பினுடைய ஒரு அடையாளம் என்ன? போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போகணும். நம்ம எங்க போகணுமோ, எங்க போய் ஆண்டவரை ஆராதிக்கணுமோ, எங்க போய் ஆண்டவரை தொழுது கொள்ளணுமோ, சாதாரணமா ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் போக வேண்டிய இடத்துக்கு போய் ஆராதிப்பதற்கும் நிறைய வித்தியாசம். ஜெபிக்கிறது நல்லதுதான். ஜெபிக்கிறத விட ஜெபிக்க வேண்டிய இடத்துல போய் ஜெபிக்கிறது மேன்மையான ஆசீர்வாதம். நான் முதல் நாளே உங்களுக்கு சொன்னது, முதல் நாளே நான் சொன்னேன். தாவீது யாரு? நல்லா ஜெபிச்சார். எங்க ஜெபிச்சா? வீட்டுல இருந்து மிகப்பெரிய ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார். என்ன ஜெபம்? ஆண்டவரே, இந்த பாவத்துக்கு நான் தான் காரணம், இந்த பாதிப்புக்கு நான் தான் காரணம், என் பாவத்தை நீக்கு என்ன பண்ணுங்க, எங்களை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு? ஜெபிச்சிட்டார். இந்த ஜெபத்துக்கு பிறகுதான் 70,000 பேர் செத்தாங்க. இந்த ஜெபத்துக்கு பிறகுதான் 70,000 பேர் செத்தாங்க. அப்புறம் ஜெபிச்ச ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையா? ஜெபிச்சார் தானே. ஆனா தூதன் சொல்றான், இந்த தாவீது கிட்ட போய் காத்த சொல்லி சொல்றான், இந்த தாவீது போய் எங்க போய் சொல்லு, நேர ஒரு நாள் எனக்கு களத்துக்கு போய் சொல்லு. பைபிள் சொல்லுது, ஒரு நாள் அங்கே தாவீது போய் அங்கே தேசத்தை செய்யப்பட்ட வேண்டுதலை கர்த்தர் கேட்டறினா, அதற்கு பிறகு சொல்றாரு, இந்த பட்டயத்தை உரையில போடு. 1 நாளாகமம் 21 சாமுவேல வித்தியாசமா இருக்கும். ஆனா 1 நாளாகமம் 21 கொஞ்சம் நல்லா அழகா இருக்கும். அது அந்த வார்த்தை நல்லா புரிஞ்சிக்கிற மாதிரியே என்ன செய்யுது, நம்ம புரிஞ்சிக்கிற மாதிரியே அது இருக்கும். 1 நாளாகமம் 21 23 25 பாருங்க. கொடுத்து கட்டி சமாதான பலிகளையும் செலுத்தி விண்ணப்பம் பண்ணினான். வானத்திலிருந்து இறங்கினார் அல்லாமல். ஆனா 2 சாமுவேல்ல வித்தியாசமா இருக்கும். 2 சாமுவேல்ல துரையில போட சொல்றது முதல்ல இருக்கும், கடைசி வசனம் தான் ஜெபத்தை கேட்ட மாதிரி இருக்கும். ஆனா நாளாகமம் எப்படி எழுதுறாரு? முதல்ல ஜெபிக்கிறாரு, அந்த ஜெபத்தை கேட்கிறாரு, அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரு. அந்த பதில் கொடுத்த பிறகுதான் தேவன் என்ன செய்கிறார்? தேவ தூதனை பார்த்து பட்டயத்தை உரையில போடு. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? நிறுத்துன்றாரு. நிறுத்துன்னு ஆரம்பிக்கிறது ரொம்ப நேரம் கிடையாது. ஆனா இப்ப என்ன சொல்றாரு? உரையில போடுன்னு அர்த்தம் திரும்ப எடுக்கவே எடுக்காத. 18 வசனம் சொல்லுது. 18 வசனம் பின்பகுதி பாருங்க. கர்த்தருடைய தூதன் காத்தை நோக்கி உண்டாக்கும்படி தாவீது அங்க போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல்லென்று. அப்ப என்ன சொல்றாரு? ஏற்கனவே ஜெபிக்கிறார். ஏற்கனவே 9ஆம் வசனத்துல ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? 9ஆம் வசனம் ஜெபிக்கிறார். தாவீது தேவனை நோக்கி, நான் அந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செஞ்சேன், இப்போதும் நீக்கிவிடும், வெகு புத்தீனமா செய்தேன் என்றார். இப்ப ஜெபிச்சிட்டார் தானே? ஜெபிச்சார் தானே? அப்பொழுது என்ன கேட்கிறார் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் பேசி, போய் வைக்கிறேன் என்றார். இப்பதான் கேட்கிறாரு. இந்த ஜெபத்தை ஜெபிச்சிட்ட பிறகுதான் கேட்கிறேன். என்ன கேட்கிறா? 3 கதை சொல்றேன். என்னென்ன? 3 வருஷம் பஞ்சவேடமா கேட்க சொல்லு, 3 மாசம் சத்ருவ தாங்கமா சொல்ல சொல்லு, இல்ல 3 நாள் கொள்ளை நோய் வேணுமா கொள்ள சொல்லு. எப்போ? அப்ப அந்த ஜெபம். அப்ப இவர் ஜெபிச்சது பாபரிக்கு தான் ஜெபிக்கிறாரு.
நான் தான் பாவம் செஞ்சேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்ணுங்க, இதை நீக்கு என்ன பண்ணி இப்படியாச்சும் நான் காப்பா தானே ஜெபம் பண்றாரு. இதுக்கு பிறகு தான் கர்த்தர் என்ன செய்யறாரு, 3 கத்தை வைக்கிறேன் கேளு, 3 மாசம் பஞ்சம் வேணுமா கேளு, 3 மாசம் சங்காரம் வேணுமா கேளு, 3 நாள் கொள்ளை நோய் வேணுமா கேளு, அவன் எனக்கு அதான் கொடுப்பான். ஆனா அவனுக்கு கொடுக்காம விடவே மாட்டேன். ஆனா கொடுத்ததை எப்ப நிறுத்த சொல்றாரு, போக வேண்டிய இடத்துல போய் என்ன பண்ணு. அப்ப நம்ம என்ன செய்யணும், போக வேண்டிய இடம் ஒண்ணு இருக்குது. நீ வீட்டில் உட்கார்ந்து 1000 ஜெபிக்கலாம், வீட்டில் ஜெபிக்கிற ஜெபத்தை வீட்டில் ஜெபிக்கணும், சபையில போய் ஜெபிக்கிற ஜெபத்தை சபையில தான் ஜெபிக்கணும். எல்லா ஜெபமும் சபையில ஜெபிக்கிற ஜெபம் மாத்திரம் அல்ல, எல்லா ஜெபமும் வீட்டிலே ஜெபிக்கிற ஜெபம் மாத்திரம் அல்ல, சபையில போய் எதை ஜெபிக்கணுமோ எதை சபையில போய் ஜெபிக்கணும். அதுக்கு அந்த சொல்லியிருக்கிறேன், என்ன சொல்லியிருக்கிறேன், எந்த ஜெபத்துக்கு எந்த பாதிப்புக்கு சபையில போய் ஜெபிக்கணும், எந்த பாதிப்புக்கு சபையில போய் ஜெபிக்கணும் அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். சரியா, செய்தி போட்டிருப்பாங்க நினைக்கல, போடுவாங்க கேளுங்க. ஒன்று போட்டிருப்பாங்களா, போடுவாங்க கேளுங்க. சரியா, போட்டாச்சா? போட்டாங்களா? போட்டதா கேட்டிருப்பீங்க. அப்போ போட்டதா தெரிஞ்சுக்காது எதனால எந்த பாதிப்புக்கு எங்க போய் ஜெபிக்கணும். ஒவ்வொரு பாதிப்புக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. அந்த பாதிப்புக்கு அங்க போனாதான் என்ன ஆகும், சரியாகும் இல்லையா? இப்ப டைபாய்டு ஜுரம்னா டைபாய்டுக்கு என்ன மெடிசன் அதை தான் கொடுத்தாகணும் இல்லையா? ஜுரத்தை கூட சாதாரண ஜுரத்தை கொடுக்கறதா. நானும் ஒரு வாரம் சர்ச்சுக்கு ஹாஸ்பிட்டல் போயினே இருக்கிறேன், என்ன வந்துனே இருக்குது, ஜுரம் வந்துனே இருக்குது, ஜுரம் வந்துனே இருக்குது. ஏன் வந்துனே இருக்குது? அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் என்ன செய்யல, எடுக்கல. அதனால என்ன வேண்டிய இருக்குது, ஜுரம் வந்துட்டே இருக்குது, சளி போகவே மாட்டேங்குது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்ப தேவன் என்ன செய்யணும், எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஜெபிக்கிறது தீர்வு அல்ல. எந்த பிரச்சனைக்கு எங்க போய் ஜெபிக்கணுமோ அங்க போய் ஜெபிச்சாதான் அதுக்கு என்ன கிடைக்கும், அதுக்கு தீர்வு கிடைக்கும். அப்ப தாவீது சொன்னா, போ அங்க போ சொல்லு. இங்க என்ன உட்காந்து பேசினு, இங்க என்ன உட்காந்து புலம்பினு, இங்க என்ன உட்காந்து அழுதுகிட்டு எங்க போ சொல்லு. ஒரு நாள் எனக்கு களத்துக்கு போ சொல்லு. இங்க என்ன உட்காந்து அழுதுன்னு உட்காந்துக்கிற, இங்க என்ன உட்காந்து தோத்திரம் பண்ணி உட்காந்துக்கிற, இங்க என்ன உட்காந்து அது பண்ணி உட்காந்துக்கிற, இங்க என்ன கண்ணீர் வச்சு உட்காந்துக்கிற, இங்க என்ன ஒப்பார வச்சு உட்கார்ந்து இருக்கிற, எங்க போ, ஒரு நாளே களத்துக்கு போ சொல்லு. யார் கிட்ட சொல்றாரு? காது வச்சா எனக்கு பயங்கர கோபத்தில் இருக்கிறான் தேவ தூதன். ஏன்னா பட்டத்தை கையில் வச்சு போட்டாலும் போட்டுருவான், போட்டாலும் உண்மைதானே. என்ன சொல்றான், கையில வச்சுருக்கிறான்ல, சும்மா எவ்வளவு நேரம் சும்மா தோத்திரம் பண்ணி உட்காந்து இருப்ப இல்லையா? போக வேண்டிய இடத்துக்கு போக இங்க உட்காந்து தோத்திரம் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு கோவம் என்ன பண்ணிருப்பான். அதனால பல ஒருவேளை கோவம் வந்து போட்டாலும் போட்டுருவேன். என்ன பண்ணு, நீ போய் சொல்லிட்டு போ, நான் பல போன போட்டேன்னா வம்பா போயிடும் இல்லையா? ஏன்னா அவரு வேற அவங்க அப்பா அவரு வேற கோச்சு வர, அவரை நிறுத்தி மேல சொல்லிட்டு இருக்கிறார், எனக்கு என்ன வருது போ, அப்படியே ஆத்திரம் வருது. போக வேண்டிய போய் ஜோமனது கூட தோத்திரம் எங்கடா தோத்திரம். போக வேண்டிய இடத்துக்கு போயான்னு சொன்ன எங்க உட்காந்துக்கிறேன். சர்ச்சை இல்லாத இடத்துலக்கே இவ்வளவு கோவம் வரும்னா சர்ச்சை வச்சு எவ்வளவு கோவம் வரும். இவர் சாக போறது கூட அங்க என்ன கட்ட போறது கிடையாது, சர்ச்சை கட்ட போறது கிடையாது இல்லையா? இதுக்கு பிறகு இவன் மகன் தான் சர்ச்சை கட்ட போறான் இல்லையா? அது இன்னும் எத்தனை வருஷம் ஆகுன்னு தெரியாது. அப்படி இருக்கிற இடத்துக்கே போய் ஜோம ஓடிப்பாங்க போ சொல்லு, அப்பதான் ஜெபத்தை கேட்குவேன், அப்பதான் அந்த பிரச்சனையை மாத்துவேன்னு சொன்னா, சபையை கட்டி வச்சுட்டு கத்தனா உட்காந்து தோத்திரம் உட்காந்து கத்தனா சொல்லுவாரு. அதான் நிறைய பேர் போடுறாரு, தெரிய மாட்டிருக்கு, அதான் பிரச்சனை. அவர் போட்டுன்னு தான் இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணி தான் இருக்கிறாரு, அவர் போட்டுன்னு தான் இருக்கிறாரு, நமக்கு என்ன தெரியல. ஆமா, இது கர்த்தர் போடுறாரு நமக்கு தெரிய மாட்டிருக்கு. கர்த்தர் போடுறாருன்னு, கர்த்தர் போட்டதுக்கு அடையாளம் தெரியுமா? நீ 1000 ஜெபம் பண்ணாலும் அந்த பிரச்சனை மாறி இருக்காது. கர்த்தருடைய பாதிப்பினாலதான் இது வந்துச்சுன்றத நீ உணர்ந்துக்கணும்னா, நீ பிரச்சனைக்காக எவ்வளவு ஜெபம்னாலும் சரி அந்த பிரச்சனை செஞ்சிருக்காது, மாறி இருக்காது. இது கர்த்தரால் வந்த பாதிப்புக்கான ஒரு அடையாளம். நிறைய அடையாளம், அதுல ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? ஒரு பிரச்சனைக்காக நம்ம ஜெபம் பண்ணோமா, சத்துருவால வந்த பிரச்சனை அந்த இயேசுவின் நாமத்துல போனா அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல மேட்டரே கிடையாது. ஆனா இல்ல, அந்த பிரச்சனை தொடர்ந்து எவ்வளவுதான் நானும் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், எவ்வளவோ போராடி பார்க்கிறேன், என்னென்னமோ செஞ்சு பார்க்கிறேன், என்ன செய்யவே. அந்த செய்தி அழகா இன்னும் விளக்கமா பேசியிருக்கேன். அந்த செய்தியில் இன்னும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டு விளக்கமா பேசியிருக்கிறேன். ஆனா உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். அப்போ அவ்வளோ பிரச்சனை இருக்குது, இது தேவன் தான் அனுமதிச்சிருக்கிறாரு, இது தேவனால் தான் எனக்கு வந்திருக்குது என்பதை நீ புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பிரச்சனைக்காக நீ எவ்வளவு ஜெபம்னாலும் சரி அந்த பிரச்சனை செஞ்சிருக்காது, டோட்டலா மாறி இருக்காது, குறைஞ்சு கூட குறைஞ்சிருக்காது, அப்படியே இருக்கும். நம்ம பார்த்து என்ன போயிட்டு போம், எவ்வளவுதான் நம்மளும் ஜெபம் பண்றது, என்னதான் நம்மளும் பண்றது, இன்னும் என்னதான் பண்ண ஒண்ணுமே புரியலையே. அந்த மாதிரி ஒரு வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வருமானால் அந்த பிரச்சனை தேவனால் அனுமதிக்கப்பட்ட பிரச்சனை.
என்ன செய்யுதுனே புரியல, என்ன பண்றதுனே தெரியல. நான் என்னென்னமோ பண்ணி பார்க்கிறேன், ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், உபவாசம் பண்ணி பார்க்கிறேன், இல்ல அங்க போய் பார்க்கிறேன், இங்க போய் பார்க்கிறேன், என்னென்னமோ பண்ணி பார்க்கிறேன். ஆனா என்ன செய்யல, இந்த பிரச்சனை குறைஞ்ச கூட பாடு இல்லையே, அப்படியே இருக்குது, அப்படியே இருக்குதுன்னாக்க அது தேவனால் அனுமதிக்கப்பட்டது. இது எங்க போய் தான் மாறுச்சு? போக வேண்டிய இடத்துக்கு போனாதான் மாற வேண்டியது செய்யும், மாறும். சாலமோன் ஆண்டவர் அன்பா இருக்கிறேன், ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்படியே அவன் வீட்டை சுத்தின்னு வரல, அப்படியே அவன் பண்ணல, வீட்டை சுத்தின்னு வரல. எங்க உட்கார்ந்துக்கிறான்? ஆண்டவரே தோத்திரம் தான் எங்க உட்கார்ந்து நிக்கணும், வீட்டுல உட்கார்ந்துக்கணும் தானே. அவன் இவர் எங்க உட்கார்ந்துக்கிறாரு? அப்படி வீட்டை விட்டுட்டு எங்க போறாருன்னா போக வேண்டிய இடத்துக்கு போறார். போக வேண்டிய இடம், நான் ஒன்னே ஒன்று தான் பேச நினைச்சிருக்கிறேன், ஆனால் அதை பதில் நான் பேசிட்டு இருக்கிறேன். சரியா? போக வேண்டிய இடத்துக்கு என்ன செய்யணும்? நம்ம போகணும். அப்ப போக வேண்டிய இடத்துக்கு போகிறது என்ன அடையாளம்? நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்பதற்கான ஒரு அடையாளம். நிறைய அடையாளத்துல இது ஒரு அடையாளம். சரி, போக வேண்டிய இடத்துல போய் செய்ய வேண்டியது அவர் செய்கிறார். என்ன செய்கிறார்? வாசிக்கலாம், வாசந்த வசனத்தை. அப்பொழுது இல்ல கிபியோனுக்கு போனான் இருந்தது. என்ன பலியை செலுத்துறன்னா சர்வாங்க தகன பலியை செலுத்துறான். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 7 பலிகளை குறித்து உங்களுக்கு எடுத்திருக்கிறேன். 7 பலிகளை குறித்து ஒவ்வொரு பலிக்கு என்ன அர்த்தம், ஒவ்வொரு பலிக்கு என்ன அடையாளம், என்ன அர்த்தம் என்று சொல்லி உங்களுக்கு ஆசாரிப்பு கூடாரம் மனிதர்களை மந்தையை பெருக பண்ணுவதை போல மனிதர்களை பெருக பண்ணுமே அப்படின்றத அந்த வாக்குத்தத்த ஆராதனையில் கர்த்தர் என்ன செய்கிறாரு? பலிபீடத்தை குறித்து எடுக்கும்போது ஒரு வருஷம் அந்த பலிபீடத்தை குறித்தும் 7 பலிகளை குறித்தும் பலி பொருட்களை குறித்தும் உங்களுக்கு எடுத்திருக்கிறோம். அதெல்லாம் எப்பயோ மறந்து போட்டு நாங்கள் இப்போலாம் இன்னைக்கு போது சொன்னால் நாங்கள் என்ன பண்ண, நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்ல வர சர்வாங்க தகன பலி என்ன? தன்னை முழுவதுமாய் தேவனுக்கு அர்ப்பணிக்கிறது. ஒன்று என்ன? தன்னை முழுவதுமாய் தேவனுக்கு என்ன செய்யணும்? அர்ப்பணி. அப்ப ஆலயத்துக்கு போறார், எதுக்கு போறார்? தன்னை முழுவதுமாய் தேவனுக்கு அர்ப்பணிப்பதற்காக என்ன செய்கிறார்னா தேவன் அர்ப்பணிப்பதற்காக போறார். எதுக்கு போறாரு? தன்னை முழுவதும் என்ன செய்யணும்? தேவனுக்கு அர்ப்பணிக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில ஒரு செய்திக்கு முடிவில் அர்ப்பணிப்பு இருக்குது. 1.5 மணி நேரம் அப்படி மூக்கு முடிச்சு பேசுவோம் இல்லையா, எலும்பி இப்ப முழங்கால் போடுவான்னு பார்த்தா பாதி வெளியே போகும். பார்த்தீங்களா? அது வெளியில போற நேரம் இல்ல, அது என்ன நேரம்? தன்னோடு இவ்வளவு வரைக்கும் தேவன் பேசினது தன்னை அர்ப்பணிக்கிற நேரம் அது. ஓ, இந்த மிஸ்டேக் என்ன செய்யுது? நம்மகிட்ட இருக்குது, இந்த பாதிப்பு நம்ம கிட்ட இருக்குது. அப்ப நம்ம இது என்ன செய்யணும்? இது நம்ம சரி பண்ண. ஆண்டவரே, இந்த பாதிப்பு என்கிட்ட இருக்கதை என்ன செய்யறேன்? நான் உணர்றேன். என்ன பண்ணுங்க? இதை நீக்கி. இப்ப தாவீது ஜெபிச்சார் இல்லையா? என்ன ஜெபத்தை பண்ணாரு? இது இந்த பாவத்துக்கு நான் தான் காரணம், இது என்ன விட்டு என்ன பண்ணுங்க? நீக்கி ஏறலுங்க. அதான் பாவரிக்கை, அதான் அர்ப்பணிப்பு. இன்னைக்கு எத்தனை பேர் ஒரு செய்திக்கு முடிவில் அர்ப்பணிக்கிறோம்? அர்ப்பணிப்பு என்பது சாப்பிட்டா கை கழுவுற மாதிரி. சாப்பிட்டா அப்படியே போனா எப்படி இருக்கும்? எல்லாம் சாப்பிட்டாச்சு இல்லையா? அது சில சாப்பிட பார்த்தீங்களா? ஐயோ, எனக்கு அது பார்க்காலே இருக்கும். அது ரசம் ஊற்றி இப்படி பண்ணுவான் பார்த்தியா? ஐயோ, அது எனக்கு அது ஆகவே ஆகிறதில்ல. எது? அந்த கடைசியா சாதம் போட்டு ரசம் ஊற்றி எப்படி எடுப்பாங்க? இப்படி கையை எப்படி கொண்டு போவோம் பார்த்தீங்களா? இப்படி போட்டு ஆக இந்த கையை முன்னாடி பின்னாடி பாக்கி விடாத இது வரைக்கும் வரும் பார்த்தீங்களா? என்னையா கொடுமையாது, நாள்களை தெரியாத பக்கம் உட்கார்ந்துட்டுமே. அப்படி எனக்கு அது ஆகிறதில்லை. சாப்பிட்டா என்ன படக்கூடாது? உள்ளங்கையில் கூட படக்கூடாது. சாப்பிட்டா உள்ளங்கையில் கூட என்ன செய்யக்கூடாது? இப்படி போடுவேன். எனக்கு அது ரொம்ப சிரமம். அப்படி எப்படி உட்காந்துக்கிறாருன்னா அப்படி உட்காந்துக்கிறாருல்ல. அப்ப என்ன விளங்கணும் நமக்கு? சாப்பிட்டுட்டு கை கலவம் எப்படி இருக்கும்? அதான் அர்ப்பணிப்பு. எது? சாப்பிட்றத செய்தியை கேட்கிறோம். செய்தி கிட்ட என்ன செஞ்ச பிறகு அதனாலதான் கை கலை இங்க விட்டுட்டு, அதனாலதான் நாங்க என்ன செய்யறோம்? கையை கழுவி வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாத, அங்க பண்ணி போறோம். கையை கழுவி இங்கே அப்படி ஊத்திட்டு போயிட்டே இருந்துடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க நிறைய பேர் இல்லையா? கையை கழுவுறத போலதான் அர்ப்பணிப்பு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அர்ப்பணிப்பு இல்லைன்னா அவங்க வாழ்க்கை அலங்கோலமா இருக்கும், அசிங்கமா இருக்கும். அர்ப்பணிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. ஏன்னா கர்த்தர் சொல்ற முதல் பலியில பிரதான மணிமல்ல சொல்றது என்ன தெரியுமா? சர்வாங்க தகன பலி. 7 விதமான பலிகளில் அவர் சொல்ற பிரதானமான பலி என்ன பலி தெரியுமா? சர்வாங்க தகன பலி. சர்வாங்க தகன பலி. சாலமன் அங்க போறார். எதுக்கு போறார்னா தன்னை முழுவதுமா அர்ப்பணிப்பதற்காக போறார். எதுக்கு போகணும்? போக வேண்டிய இடத்துக்கு போகணும். எதுக்கு போகணும்? போக வேண்டியதுக்காக என்ன செய்யணும்? போகணும். போக வேண்டியது எதுக்கு போகணும்? தன்னை முழுவதும் தேவனுக்கு அர்ப்பணிப்பதற்காக போகணும்.
அர்ப்பணிப்பதற்காக போகணும். அர்ப்பணிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை நிச்சயமா சொல்றேங்க, நீங்க எத்தனை வருஷம் ஆலயத்துக்கு போனாலும் சரி, நீ எத்தனை வருஷம் ஆலயத்துக்கு வந்தாலும் சரி, ஒரு செய்தியின் முடிவில் ஒரு சரியான அர்ப்பணிப்பை நான் ஏறெடுக்கப்படலைன்னா அவங்க வாழ்க்கை அலங்கோலமாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். இருக்கணும்னு ஆசை அல்ல, அதுதான் நடக்கும். ஏன்? சாப்பிட்டு கைக்குள்ள எப்படி இருக்கும்? அசிங்கமாக இருக்காது. சாப்பிட்டு நம்ம கைக்குள்ள வெளியில போனா அசிங்கமாக இருக்காது. அதுதான் அர்ப்பணிப்பு. அப்ப அர்ப்பணி பண்ண நீ எப்போ வெளியில கிடக்கிறே இல்லையோ, ஆனா அர்ப்பணிப்புன்னு சொன்னா அப்படி முழங்கால் போட்டு தேவ சமத்தை ஆண்டவரே என்ன செய்யணும்? முழங்கால நிக்கணும். ஏன் அர்ப்பணிப்பு? ஏன் எழுந்து ஏன் சொல்லாம ஏன் முழங்கால் போடுங்கன்னு சொல்றோம்? செய்தியெல்லாம் முடியும் என்ன சொல்றோம்? எல்லாம் முழங்கால் படி விடுவோம்னு சொல்றோமா? ஏன் முழங்கால் படி விடுவோம்னு சொல்றோம்? ஏன் எழுமி நிக்கலாம்னு சொல்லாம ஏன் உட்கார அர்ப்பணிக்க முடியாதா? அப்ப அர்ப்பணிப்பு என்பது ஒரு அடையாளம் இருக்கு. என்னது? தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி. அந்த முழங்கால் போடுறது என்ன அடையாளம்? தன்னை தேவனுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? தாழ்த்து. என்ன தாழ்த்துறோம்? ஆமா, இந்த வார்த்தையின்படி நம்ம இல்ல, இதை நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே இப்படி இல்ல சாமி, என்ன மன்னிங்க, இதை செய்யக்கூடாது சொல்லி இருக்கிறீங்க, ஆனா நான் செஞ்சுட்டேன், எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செஞ்சுட்டேன், என்ன மன்னிங்க, இனிமே நான் என்ன செய்ய மாட்டேன். இதுதான் அர்ப்பணிப்பு. ஒரு செய்தியை சொல்ற ஒரு காரியத்தை அது இல்லையா? அது இல்லையா? இப்ப ஞாயிற்றுக்கிழமை சொல்லி அனுப்பிச்சோம். என்ன சொன்னோம்? யார் சத்துருவை ஜெயிக்க முடியும்? ஜெயிக்கிறவங்க ஜெயிக்கணும். அது எங்களை உற்சாக மனது இருக்கணும்னு சொன்ன இல்லையா? உற்சாகத்தை ஒரு அடையாளம் என்ன? யாரும் என்ன செய்யக்கூடாது, இங்க போன்னு சொல்லவே கூடாது. சரி, சாப்பிட யாருன்னா சொல்றாங்க 8 மணி 9 மணி ஆயிடுச்சு, சாப்பிட்றது யாராவது இல்லை வீட்டில் பிரியாணி ஆக்கி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 1 மணி ஆயிடுச்சு, யாராவது டைம் ஆச்சுங்க சாப்பிடுங்க அப்படி என்ன சொல்றாங்க? யாரும் சொல்றது இல்லையா? அது பாட்டு தட்டு போது அன்னகை எடு போது அகமத்தம் லெக் பீஸா தேடுது இல்லையா? பீஸா தேடுது, பீஸா தேடுது, அப்படி தேடி போட்டு உட்காந்து சாப்பிடுது இல்ல? என்ன இருக்குது? உற்சாகம் இருக்குல்ல? அப்ப இதுக்கு அப்ப எதுக்கு உற்சாகம் இருக்குன்னு சொன்னேன்? ஜெபத்துக்கு உற்சாகம் இருக்குன்னு சொன்னேன். அந்த உற்சாகத்தை ஒரு அடையாளம் என்ன? யார் எனக்கு சொல்லக்கூடாது. யோபு யார் சொன்னா? அது யார் காலம்? ராஜாக்கள் தான் யுத்தத்துக்கு போகணும், இவன் பண்ண அவசியம் இல்லை இல்லையா? அப்ப என்ன சொல்றான்? நீ இருந்தா இரு, போனப்ப நான் என்ன பண்ணிட்டே இருக்கிறேன்? நான் போயிட்டே இருக்கிறேன். ரெண்டாவது சொன்ன அவன் எந்த காரணமும் எந்த ரீசனும் கிடையாது. நோ ரீசன். நீ ரீசனா சொல்லலாம், அதை நான் வேணா ஏத்துக்குவேன். சரி என்னமோ பண்ணிட்டு போ, நம்ம என்ன பண்ண ஏத்துக்குவேன். ஆனா அவர் நான் சொல்றேன், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஏன் படிச்ச வேதத்தின்படி காரணங்களை ஏற்றுக்கொள்கிற ஆண்டவரே கிடையாது. நீ என்ன ரீசனை வேணா சொல்லலாம், நீ என்ன காரணம் என்ன சொல்லலாம், என்ன காரணம் என்ன சொல்லலாம் இல்லையா? சொன்னா ஐயா எல்லாம் கிளம்பலாமான்றார் இல்லையா? லூக்கா 9 சரி எல்லாம் கிளம்பலாமாப்பான்றாரு. ஒருத்தர் சொல்றான் நான் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா. எதுக்கு போயிட்டு வர? இந்த மாதிரி எங்க அப்பா செத்து போய்க்கிறாரு, போய் என்ன பண்ணிட்டு வர? அடக்கம் பண்ணிட்டு வரேன். உங்க அப்பா செத்த அவன் அடக்க மாட்டேன் வாடான்ட்டார் இல்லையா? எதை கூட விரும்பல அவனுக்கு, அவரு பெத்த அப்பாவா வளர்த்தா ஏதோ ஒரு அப்பா ஆகமத்தை என்ன சொல்லிட்டான்? எங்க அப்பா மறிச்சு கொஞ்சம் போயிட்டு வரேன் அண்ணாரா. இவன் என்ன சொன்னா? சரி போயிட்டு அடக்கம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டு 40 நாள் ஸ்தோத்திரம் முடிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணு, அதுக்கப்புறம் வாப்பா. அப்படிதான் அனுப்பியிருக்கணும். உங்க அப்பா வீட்டுக்கு போறியா, உங்க அப்பா அடக்கம் பண்ண போறியா, அங்கேயே போயிடு. இங்க என்ன பண்ணாது, என்கிட்ட கிட்டே வராது, ஓடி போயிட்டாரியா. என்ன விரும்புறாரு? நோ ரீசன். என்ன பின்பற்றியா? என்ன இருக்கக்கூடாது, காரணமே கிடையாது. நான் அதனாலதான் இதனாலதான் இப்படி அப்படி நீ எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நான் படிக்கிற வேதத்தின்படி நான் ஆராதிக்கிற ஆண்டவர் நாம் சொல்கிற காரணங்களை ஏற்றுக்கொள்கிற ஆண்டவரை கிடையாது என்பது என்னுடைய வேத அறிவு. உங்க அறிவு அதுவும் மேலே நான் பொறுப்பு கிடையாது. சரியா? இல்ல அதெல்லாம் முடியாது. ஏசன் நான் சொன்னா அப்பெல்லாம் ஏசன் அவ்வளவு கடினமானவரா? ஏசுநாதரு அவ்வளவு கடினமானவரா? பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டிய மாதிரி படிச்சேன்னா தெரியும் கடினமானவரா ரொம்ப லேசானவரா. கடினம் அப்ப தெரியும். எப்போ? ஞாயிற்று அவனுக்கு சொல்லி அனுப்பணும் இல்லையா? 99 வயசு கிழமை இல்லையா? அவன் எப்போ சாப்பிட்டாரோ தெரியல பாவம் இல்லையா? நேற்று காலைல சாப்பிட்டாரோ நைட்டு சாப்பிட்டாரோ, காலையில் அப்பதான் அப்பாடான்னு வந்து உட்கார்றாரு. அப்ப எழுப்பி நிறுத்துறாரு பாத்தீங்களா? எது வரைக்கும் விடல, நைட் அவர் போய் சேர்ற வரைக்கும் விடல. எங்க நின்னுக்கிறாரு? நின்னது நெடுங்காலம் நின்னுக்கிறார் இல்லையா? அரை மணி நேரம் எழுதி ஆராதனை பண்ணாக்க 5 பேர் உட்காந்துக்கிறோம் இல்லையா? அரை மணி நேரம் எவ்வளவு ஆராதனை? அரை மணி நேரம் இல்லையா? இந்த அரை மணி நேரம் எவ்வளவு பேர் நின்று ஆராதிக்கிறோம்? அப்படி 5 நிமிஷம் 10 நிமிஷம் நின்னா நீங்க உட்கார தப்பு சொல்லல, அதனால அது குறைய கிடையாது. அங்க யாரும் 99 வயசுக்கு யாரும் இல்லை இல்லையா? அது இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இல்லை இல்லையா? அப்படி இருக்கும்போது 99 வயசு கிழவனா நேற்று மத்தியானம் எழுப்பின ஆளு அது நடக்க வச்சாரா? ஓடி ஓடி வேலை செய்ய வைக்கிறார் இல்லையா? ஓடி ஓடி வேலை வாங்கினாரு. இத்தனை பேர் 3 பேர் உட்காந்து சாப்பிட்றீங்களா? அப்பா இவன் நின்று கிடக்குற, கையை நின்று கிடக்குறாரு. 2 இட்லி சாப்பிடியான்னு சொன்ன என்ன சொல்லாம சொல்லக்கூடாதா?
3 பேர் சாப்பிட்றீங்க தானே, இந்த பக்கம் நின்று கிடக்கிறார், கையை கட்டி நின்றுக்கிறாரு, மரத்தில் நின்றுக்கிறாருல, பரிதாம நின்றுப்பார்ல, எப்படி சொல்லியிருக்கணும்? ஆபிரகாம் உட்கார் 2 இட்லி சாப்பிடு சொல்லியிருக்கலாம்ல, சரி 2 சப்பாத்தி சாப்பிடியா அப்படி சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் 3 பேர் என்ன சொன்னாங்க? அவங்க பாட்டு எழுந்தாங்க, சாப்பிட்டாங்க, கையை கிளம்பினாங்க, சரி கிளம்பட்டமாப்பான்றாங்க இல்லையா? சரி கிளம்பது எப்படி எதிர்பார்க்குறாங்க? வழி அனுப்ப இவரு போகணும் இல்லையா? சரி இவங்க தான் இப்போ நாங்கள் போய்க்கிறோம்பா, எங்களுக்கு வழி தெரியாதா என்ன, நாங்கள் போய்க்கிறோம், நீ உட்காந்து சாப்பிட்டு வேலையை பாருப்பா அப்படி சொல்லியிருக்கான்ல. ஏசார் எப்படிப்பட்டவர்? இரக்கமுள்ள ஆண்டவர், இரக்கம் காட்டுறதுக்கு இரக்கம் காட்டுகிறவர், ஆனா கடினமான காரியத்துக்கு கடினம் தான். நம்ம நினைக்கிற மாதிரி ஆண்டவர் கிடையாது. அவர் இரக்கம் அது வேற. எதில் செல்லம் தெரியுமா? சாப்பிட்றதுல மட்டும்தான் செல்லம், கூட கூடியா கொடுத்துருவாரு. சாப்பாடுக்கு எப்படி கொடுப்பாரு? ஆதாம் கொடுப்பாரு, மொத்தத்துல பழம நீயே சாப்பிடியா போயா இல்லையா? ஆனா எப்படி வேலை செய்யணும்? மொத்த பழம நீ தான் சாப்பிடணும், மொத்த வேலையை நீ தான் செய்யணும், மொத்த வேலையும். அப்பவே அவங்க வீட்டுக்காரர் கூட போக்கணும் பாருங்க. யாரு பணத்தை சாப்பிடறது மட்டும் வந்தால, இப்ப வேலைக்கு போகணும்ல. ஆனா எங்க போல, இப்ப வேலைக்கு போயிருந்தாக்கா சாத்தா வந்திருப்பானா, கேட்டிருப்பானா? ஆதாம் பார்த்தோன்னு ஓடி போயிட்டுப்பான்ல. அவன் பார்த்தான், எப்போ தலைவர் இல்லை, எப்போ அதுக்கு போக ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா? இருக்க வேண்டியவர் வீட்டில் இல்லைன்னா வர வேண்டிய ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு. அப்ப இவரு ஆதாம் வீட்டில் இருக்க வரைக்கும் வரல தானே, எங்க எப்ப வராரு? அப்படி வேலைக்கு போனார் பத்தி யாரும் உள்ள வந்துட்டான். சாத்தா உள்ள வந்து உட்காந்து பேசிக்கிறான் பத்தியா, பேசினாலும் இல்லையா? பேசினாலும் இல்லையா? அவன் வார்டு கொண்டு பேசினுக்கிறான் இல்லையா? இது ஒரு மாதிரியா போகுது, சரி அது வேற போயிட்டு வம்பா போயிடும், அங்கே போயிடுவேன் அப்படி சொல்றாரு இல்லையா? அப்படியே ஓடி போனார்ல. எவ்வளவு சொன்னாரு? இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும், பண்படுத்தவும். பண்படுத்துறது எப்போ? பகல்ல. காக்கிறது எப்போ? வாட்ச்மேன் எப்போ தேவை? நைட்ல தேவை. வேலை செய்யறது எப்போ தேவை? பகல்ல தேவை. முழு தோட்டத்தை கூட சும்மா கொடுக்கல. என்ன சொன்னாரு? மொத்த பழத்தையும் சாப்பிட்டுக்கா, மொத்த வேலையும் செய். எத்தனை பேர் செய்யணும்? முதல்ல அவன் மட்டும் தான் செஞ்சிருந்தான். அதுபடி இந்த அக்கா கூட்டார்ல, இந்த அக்கா போனாங்களா? இல்லை எனக்கு உடம்பு ஒரு மாதிரியா கேதுங்க, நீங்கள் போயிட்டாங்கண்ணா இல்லையா? சரி பாவம், அவன் பரிதாப்பட்ட ஐயோ மனைவி சொல்கிறாள் எப்படி இருக்கிறா, ஒரு மாதிரி இருக்கிறா, அதெல்லாம் நான் விடுறதே கிடையாது. என்னது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கதையே வேணாம், போயிட்டு வந்து நேரு இல்லையா? ஏன்னா விட்டுட்டு போய் அவன் சாத்தா வந்து என்னத்துக்கு வம்பு? விட்டுட்டு போனால் யார் வருவான்? புரியல இல்லையா? புரியாது, கொஞ்சம் லேட்டாக புரியும். விட்டுட்டு போனால் யார் வரான்? இப்போ ஆதாம் விட்டுட்டு போனானா யார் வந்துட்டான்? அவன் கூட்டு போயிருந்தான் வந்திருக்க மாட்டான்ல. அப்புறம் ஏன் நெத்தி வேற வடிக்கிற? அப்ப நெத்தி வேற வடிக்கிறதுக்கு என்ன காரணம்? வர மாட்டேங்குது இல்லையா? விட்டுட்டு போக விடக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, கூட்டிட்டு போயிட்டு அவ்வளவுதான். எங்க போற? எங்க போனாலும் கூட்டின்னு போ. எங்க போனாலும் நாங்களும் அதான் சொல்றோம், கூட்டிட்டு போக மாட்டேங்கிற. எங்க ஜவுளி கடிக்க அங்க இல்ல, எங்க கூட்டிட்டு போக சொன்னாரு? வேலை செய்ய கூட்டின்னு போ இல்லையா? எங்க வேலை செய்யணும்? தோட்டத்துல வேலை செய்யணும். எந்த தோட்டம்? தோட்டம் என்பது என்ன? சபதான தோட்டம். அப்ப எங்க வேலை செய்யணும்? சபையில வேலை செய்ய கூட்டணும் வா இல்லையா? இனிமே யாரும் என்ன வராதிங்க, தனியெல்லாம் வரக்கூடாது. எப்படி வரணும்? வேலைக்கு அங்க ரெண்டு பேரே வாங்க. அப்படிதான் பைபிள் சொல்லுது. நான் சொல்லல. விட்டுட்டு வந்தீங்கன்னா சாத்தா வருவான், நான் பொறுப்பு கிடையாது. விட்டு வந்தீங்கன்னா விட்டுட்டு வந்தீங்கன்னா யாரோ சொல்ற சாத்தா, யாரோ நினைக்கிறாங்க, யாரோ நினைக்கிறாங்க, யாரோ என்ன புண்ணியமா நினைக்கிறாங்க. அப்படி இருக்குது. என்ன செய்ய? அவர் எங்க விட்டுட்டு வர்றது இருக்குது. அவங்கள என்ன செய்யறதில்ல. அதனாலதான் நாங்க என்ன செய்யறதில்ல, கூட்டு. அதனாலதான் கூட்டு வரதில்ல அப்படின்னு யாரோ நினைக்கிறாங்க. தெரியும் தோத்துரும், நான் பொறுப்புகள் சாமி வருதுன்னு சொல்றேன். யாரோ நினைக்கிறாங்க, நான் சொல்றேன் அவ்வளவுதான். என்ன எது நீங்க பேசி திட்டாதீங்க. அப்ப சொல்ற என்ன தானே புத்தாணி விட்டுட்டு போகாது. கடினமான வேலை, கடினமான வேலை. அவ்வளவு இரக்கமுள்ள ஆண்டவர் தான். ஒரு பக்கம் என்ன, ஆண்டோட இரக்கம் ஆசீர்வாதத்துக்கு மட்டும்தான் இரக்கம். சாப்பிட்றத உடுத்தது மொத்தம் அள்ளி போட்டுருவார், மொத்தத்தையும் அள்ளி போட்டுருவார். ஆனா அந்த அடுத்த படி பண்ணுவாரு, கடினமாய் கத்தர் வேலை வாங்குறவர். எதுக்கு போகணும்? ஆலயத்துக்கு. அர்ப்பணிக்கிறதுக்கு ஆலயத்துக்கு போகணும். அர்ப்பணிப்போடு கூட நிக்கணும். அந்த அர்ப்பணிப்பு, ஒரு ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு அர்ப்பணிப்பு மிக 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 அவசியம். அந்த அர்ப்பணிப்பு இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஒரு அலங்கோலமான வாழ்க்கையாக தான் இருக்கும். சாலமன் எங்க போனார்? போக வேண்டிய இடத்துக்கு போனார். எதுக்கு போனார்னாக்க தேவனை தன்னை அர்ப்பணிக்கிறதுக்கு போனார். நீ எத்தனை பேர் வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு இருக்கு?
எத்தனை பேருடைய வாழ்க்கையோட செய்தியை கேட்கும்போது அர்ப்பணி, ஆமா இந்த காரியம் இருக்கு, நம்ம அர்ப்பணிக்கணும், நம்ம ஒப்பு கொடுக்கணும், இதை நம்ம ஜெயிக்கணும். அப்படிப்பட்ட ஆர்வம் இன்னைக்கு எப்படி இருக்குது? இன்னைக்கு அர்ப்பணிப்பெல்லாம் மழுங்கி போச்சு, அர்ப்பணிக்கெல்லாம் மறக்கப்பட்டு போயிடுச்சு. இன்னைக்கு முழங்கால் படினோடனே அடுத்து நமக்கு என்ன வேணும்னா என்னென்னமோ ஞாபகம் தான் வருதே தவிர, ஆனால் என்ன ஞாபகம் வரல. பட் இந்த காரணம் இருக்குது, நம்ம அதை சரிப்படுத்தணும். அந்த எண்ணம் மேக்சிமம் வருவது ரொம்ப 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 கடினமாக இருக்குது, ரொம்ப 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 கஷ்டமா தேடி பார்க்க வேண்டியதா இருக்குது. அப்படி தேடி பார்த்தா கூட கிடைக்குமான்னு நமக்கு தெரியல. அப்ப ரெண்டாவது எதுக்கு போகணும்? அன்புக்கு அடையாளம் என்ன? போக வேண்டிய இடத்துக்கு போகணும். ரெண்டாவது என்ன? எதுக்கு போகணும்? செய்ய வேண்டியதை செய்ய. எதுக்கு போகணும்? அர்ப்பணிக்க போகணும், அர்ப்பணிக்கிறதுக்கு போகணும். அந்த அந்த தியாகத்தை, அந்த அர்ப்பணிப்புக்கு இன்னொரு அடையாளம், பலிபீடத்துக்கு இன்னொரு அடையாளம், சாக்ரிஃபைஸ், தியாகம். அது ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? எதுக்கு போன? ஆலயத்துக்கு அர்ப்பணிக்க போகணும். ரெண்டாவது என்ன போகணும்? தியாகம் பண்ண போகணும். தியாகம் பண்ண. என்ன தியாகம்? என்ன தியாகம் பண்ண போறோம்? இன்னைக்கு எத்தனை பேருக்கு தியாகம் இருக்குது? தியாகம், தியாகம். இந்த தியாகம் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்காதுன்னா, ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்ன செய்ய முடியாதுன்னா, மாற்றவே முடியாது, மாறவே முடியாது. அப்போ ஒன்று என்ன செய்யணும்? அர்ப்பணை. அந்த ஒன்னோட வச்சுக்கோங்க. நம்ம மூணாவது போயிடுவோம். மூணாவது என்னன்னா, என்ன செய்யணும்? நான் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நான் ஆண்டவருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வதற்காக போகணும். முதல்ல நான் எனக்கு என்ன செஞ்சுக்கிறது. ரெண்டாவது என்ன? மூணாவது என்ன? நான் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது? நான் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது? இப்ப சர்வாங்க தகன பலி செலுத்துறா இல்லையா? இது எத்தனை செலுத்தினா போதும்? ஒரு காளையை செலுத்தினாலே சர்வாங்க தகன பலி தான். ஆனா சாலமோன் எத்தனை செலுத்துறானது தான் அங்க முக்கியமான காரியம். அதை தான் நான் முக்கியமா பேச வந்தது. பட் நான் சொல்லிட்டு வரேன், வாசிக்கலாம். அந்த பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார். எத்தனை பலின்னு சொல்றாரு? 1000 சொல்றாரு இல்லையா? இது ஆலயத்துக்கு போகும்போது ஆலயம் கட்டி அவர் செய்கிற காரியத்தை 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரத்தில் இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றாரு. என்ன விளக்கமா சொல்றாரு? இந்த 1000 சர்வாங்க தகன பலி அப்படின்றத அங்க அதே சாலமோன் எப்படி செலுத்தினன்றத கொஞ்சம் நல்ல விளக்கமா சொல்லப்பட்டது. 5ஆம் வசனத்தை கொஞ்சம் பாருங்க. 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கொஞ்சம் பாருங்க. ராஜாவாகிய சாலமோன் 20,000 ஆடுகளையும் 1,20,000 ஆடுகளையும் பலியிட்டான். அந்த 1000 பலின்னு சொல்ற அப்ப எவ்வளவு கொடுக்கிறாராம்? 20,000 காளைகளையும் 1,20,000 ஆடுகளையும் அவர் என்ன செய்கிறாருன்னா பலி செலுத்துகிறார். இப்ப தேவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு ஆசை இருக்குன்னா, இதை யாரும் என்ன செய்யல? ஒரு காளையை செலுத்தினாலும் சர்வாங்க தகன பலிதான். ஆனா இவர் எத்தனை செலுத்துறாரு? 20,000. ஒரு ஆட்டை செலுத்தினாலும் சர்வாங்க தகன பலிதான். ஆனா இவ்வளவு செலுத்துறாரு 1,20,000. 1,20,000. அந்த 1,20,000ன்றத கீழே 7வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். கீழே 7வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா அதை எப்படி விளக்கற கொஞ்சம் பாருங்க. சாலமோன் உண்டாக்கின வெங்கல பலிபீடம் சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் நிலத்தையும் கொல்ல மாட்டான், இடமே பிடிக்காத அளவுக்கு தேவனுக்கு என்ன செய்ய விரும்புறாருன்னா கொடுக்க விரும்புகிறார். அப்படின்னா அளவுக்கு அதிகமா ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறார்? கொடுக்க விரும்புகிறார். இதுதான் நான் முக்கியமாக அந்த பாடல் பற்றி அதுதான் எனது முகமலர்ந்து கொடுப்பவர் கர்த்தர். அதை தான் சொல்ல வந்தா இது ரெண்டையும் அடிஷனலாக கத்தை சேர்த்து விட்டுக்கிறார். அதனால யாருக்கோ தேவை இருக்க சேர்த்து விட்டுக்கிறார். சரியா? இப்போ மூலம் எதுக்கு போறாருன்னா, நான் தேவனுக்கு என்ன செய்யணும், நான் தேவன் எனக்கு என்ன செய்யணும்னு போகல, நான் தேவனுக்கு என்ன செய்யணும், நான் தேவனுக்கு என்ன செய்யணும்னு போனார்னா 20,000 காளைகளையும் 1,20,000 ஆடுகளையும் பலி சேர்த்தனா அந்த பலிபீடம் என்ன செய்யலையா? பிடிக்கலையா? நம்ம சபையை முதல் பிரதிஷ்டை பண்ணும்போது இந்த வாக்குத்தத்தை தான் தலைமை பாச சொல்லிட்டு போனது. எது? சாலமோன் கட்டின பலிபீடம் அந்த பலி என்ன செய்ய முடியல, இடம் அது பிடிக்கல. அதனால அந்த ஆலயத்துக்கு முன்பு என்ன செய்ய அந்த இடத்தை பரிசுத்தம் பண்ணி அங்கெல்லாம் என்ன செஞ்சாங்களாம்? சர்வாங்க தகன பலியை செலுத்தினார்கள். அதான் நமக்கு இந்த ஆலயம் பிரதிஷ்டைக்கு வரும்போது அவர் உள்ள வந்து உட்கார்ந்து அவர் மைக் எடுத்த உடனே சொன்ன முதல் வார்த்தை அதுதான். எது? சாலமோன் கட்டின அந்த வெண்கல பலிபீடம் என்ன செய்யல, இடம் அது பிடிக்கல, அந்த பலிகள் என்ன செய்யல. ஏன்னா 1,20,000 ஆடு 20,000 காளைகள் என்ன செய்யல, அந்த பலிபீடம் பிடிக்கல. அதனால என்ன? அடுத்த வார்த்தை பாருங்க. அடுத்த வார்த்தை
முன்னிருக்கிற பிரகாரத்தின் நடுமையத்தை பாலமன் பரிசுத்தப்படுத்தி அங்கே சர்வாங்க தகவல் எனக்கு என்ன செய்ய முடியல, இடம் பிடிக்கல. ரெண்டாவது முறை சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு போனாரு, அடுத்த முறை நான் வரும்போது என்ன செஞ்சிருக்கணும், இந்த சர்ச்சு இடிச்சு பெருசா கட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு போனார் இல்லையா. ஒருவேளை அதனால தான் போனேன், மே மாதம் ஒரு வரலையே என்னவோ. ஆமாம், இப்போ வந்து அப்படி சொன்ன வார்த்தை என்ன செஞ்சிடும், அப்படி நிறைவேறிடும். அப்போ நம்ம என்ன பண்ண, இடங்கொள்ளாத வரைக்கும் அளவுக்கு அதிகமா நம் தேவ சபத்தை என்ன செய்யணும், கொடுக்கணும்ன்றார் இல்லையா. இதை 3 காரணமா சொல்ல விரும்புறேன். அதாவது நம்ம எவ்வளவு கொடுக்கிறோன்றது முக்கியம் இல்ல, எப்படி கொடுக்கிறோன்றதுதான் முக்கியம். நான் எவ்வளவு கொடுக்க எனக்கு முக்கியம் இல்லை, எவ்வளவு. ஒருவேளை ஆண்டவர் அளவுக்கு அதிகமாக கொடுத்து ஆண்டவர் ஆசை வச்சிருப்பாரா அப்படின்னா, இதை ஞாபகப்படுத்துறதுக்கு ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் காயின் எவ்வளவு கொண்டு வராரு, கூடையா அள்ளி கொண்டாந்து வச்சுட்டார். எங்க ஆலயத்தில் எவ்வளவு கொண்டு வச்சிருக்காரு, அந்த காய் இந்த காய் அந்த பழம் இந்த பழம் ஆக மொத்தத்தையும் கூடையா கொண்டாந்து வச்சுட்டாரா. அந்த இன்னொரு தம்பி இருக்கிறான், அவன் என்ன கொண்டு வந்தான், 2 ஆடை பிடிச்சி கட்டி வச்சிருக்கிறான் இல்லையா. இந்த காணிக்கையை அவர் கண்ணிலேயே பார்க்கலையும். இந்த காணிக்கைய காயினுடைய காணிக்கை கத்தை அங்கீகரிக்கணும் இருக்கு இல்லையா. மூடமலை எப்படி இருக்குன்னா, அந்த காணிக்கை ஆண்டவர் பார்க்கவே இல்லையா, அந்த காணிக்கை அவர் பார்க்கவே இல்லையா. நேத்திக்கு முன்னால அதை பத்தி சொல்லியிருந்தேன், நேத்திக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா. சொன்ன என்ன வருது, தாவீது பார்த்து கேட்டேன், ஆலயத்தை கட்ட போறேன், உன்னை நான் கேட்டான்றார் இல்லையா. உன்னை என்ன சர்ச்சு கட்ட கேட்டேன்னா அப்படின்னாரு இல்லையா. இங்க கொடுக்கும்போது அவனை கேட்டானா எப்படி இருப்பீங்க, நீங்க அந்த கொடுக்குற ஏதோ கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் உன்னை கேட்டனா அப்படின்னு எப்படி இருப்பீங்க. அதோட அப்ப முறுக்கல் தான் திருப்பி ஏசல வர வரைக்கும் என்ன செய்யாது, அந்த முறுக்கலே மாறாது பார்த்தீங்களா. ஆனா அவர் கேட்கிறாரு, நான் உன்னை கேட்டனா யாரை பார்த்து, நான் உன்னை சர்ச்சில் கேட்டேன்னா அவனை பக்கம் நான் கேட்டனா உன்ன அப்படின்னு. ரெண்டாவது என்ன, நீ கட்டக்கூடாது. ஏன் கட்டக்கூடாது, நீ நல்லவன் இல்லை. அப்ப யார் நல்லவன், உன் பையன் தான் நல்லவன், நான் பெத்த புள்ள நல்லவன், அப்ப நான் ஆடு பகை குட்டி வரவா அப்படி கேட்கணும் தானே. ஆடு பகை அது நான் ஆடு பகை குட்டி வர, நான் சரியில்லை என் புள்ள மட்டும் சரியா இருக்குமா அப்படி கேட்கணும் தானே. அப்படிங்களா, சரி. அப்செட்டிங் மைண்ட் அப்படின்னு நேற்று பேசியிருந்தோம் இல்லையா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காரியத்தை பேசின்னு வரோம் இல்லையா. நீங்க பேசின்னு போங்க, எங்களுக்கு என்ன, நான் பேசின்னு போறேன், அது கேட்கறவங்க கேட்டுட்டோம், கேட்காத போடாது, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமே, அவர் சொல்ல சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். காலைல சொல்லி என்ன பண்ண, என்னது காலைல சொல்லி என்ன பண்ண, என்னது திடீர்னு கேட்ட எப்படி சொல்றது அப்படியா. காலைல சொல்லி என்ன சொல்லி என்ன பண்ண, நீ முயற்சி பண்ணி முடியாதத நான் முடிக்க பண்ணுவேன். நீ முயற்சி எடுத்த என்ன செய்ய முடியல, உன்னால முடிக்க முடியல, அதை நான் என்ன செய்வேன், நான் உனக்கு முடிச்சு காட்டுவேன். அதுக்கு தான் 3 கதை சொல்லி என்ன பண்ண, நீ முயற்சி பண்ண, அந்த முயற்சி பண்ணதுனால என்ன செய்ய முடியல, அதை சக்சஸ் பண்ண முடியல, நான் என்ன செய்வேன், அதை நான் முடிக்குவேன். நீ முயற்சி பண்ணி முடியாததை நான் உனக்கு என்ன செய்வேன், முடிக்க பண்ணுவேன். அதுக்கு 3 காரியம் அந்த செய்தி போட நீ கேட்டுக்கோங்க, அது பார்த்துக்கிட்டோம். அப்ப நம்ம என்ன தேவ சொல்றா, அளவுக்கு அதிகமாக கொடுக்கறதுனால மட்டும் கத்தனை செய்ய முடியாது. அப்ப காயின் என்ன செஞ்சாரு, அதிகமாக கொண்டு போய் கொடுத்தாரு இல்லையா. காயின் தன் நிலத்தில் கனிகளை கொண்டு போய் கொடுத்தான் இல்லையா. ஆபேலோ சிறந்த கொண்டு வந்து நிறுத்தினான். அவன் நிறைய கொடுத்தான், அவன் கம்மியா கொடுத்தான். ஆனா உண்மையை யாரை எடுத்திருக்கணும், காயின் தூக்கி வச்சிருக்கணும் இல்லையா. நான் நிறைய கொண்டு வந்து கொடுத்துருக்கான்ல அப்படின்னா, நம்ம என்ன எவ்வளவு கொடுக்கிறேன்னு முக்கியம் இல்ல, எவ்வளவு கொடுக்கிறோன்றது முக்கியம் இல்ல, எப்படி கொடுக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அப்ப தேவனுக்கு எப்படி கொடுக்கணும், உற்சாக மனதாய் கொடுக்கணும், உற்சாக மனதாய் கொடுக்கணும். நான் உற்சாகமா இருப்பதற்கான 3 அடையாளம். நான் உற்சாகமா இருப்பதற்கு, நான் கொடுத்துருக்கேன்ல. இப்ப நான் காணி கொடுக்கறேன்னா, இப்ப நம்ம காணி கொடுப்போமா, நான் காணிக்கையே உற்சாகமா தான் கொடுத்தன்றதுக்கு என்ன அடையாளம். நான் எவ்வளவு சொன்னேன், எவ்வளவு கொடுக்கிறோன்றது முக்கியம் இல்ல. சோ நான் எவ்வளவு கொடுக்க முக்கியம் இல்ல, நான் எப்படி கொடுக்கிறேன். இங்க சாலமன் சொன்னாரு, ஒரு ஆடை செலுத்தியிருந்தாலும் சர்வாங்க தகன பலி தான், ஒரு காளிய பலி செலுத்தியிருந்தாலும் சர்வாங்க தகன தான். ஆனா சாலமன் எவ்வளவு கொடுக்கிறாருன்னா, 20,000 காளைகளையும் 1,20,000 ஆடுகளையும் அவர் கொடுக்கிறார்னா, அது என்ன அடையாளம், மன உற்சாகத்தின் அடையாளம். எது ஒன்ன செலுத்தியிருந்தாலும் ஒண்ணுதான் இல்லையா. சரி, இப்ப தசம பாகனை எவ்வளவு கொடுப்பீங்க, இப்ப 1000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு கொடுப்பீங்க, தசம பாகனை கொடுக்கணும், எவ்வளவு கொடுப்பீங்க, 100 ரூபாய் கொடுப்பீங்க இல்லையா. இது என்னது, கட்டளை. 10ல் 1 கட்டளை இல்லை. என்ன கட்டளை, தசமபாகத்தை பண்டசாலை கொண்டு வாங்க. எவ்வளவு தசமாகும், 1000 ரூபாய் வந்திருக்கு, சரி 100 ரூபாய் தசமாகும். இது என்னது, கட்டளை. உற்சாகம்னா
அந்த 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 அதை விட எனக்கு என்ன இருக்கணும்? அதிகமா இல்லையா? சரி, நம்ம வீட்டுக்கு வந்தவன் திருப்தியா சாப்பிட்டான்னு எப்படி கண்டுபிடிக்குவீங்க? அந்த தட்டுல மீதி இருக்கணும். அவன் என்ன செய்ய முடியாது? இதுக்கு மேல சாப்பிடவே முடியாதுங்க, இதுக்கு மேல சாப்பிடவே முடியாது. நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க, என்ன செய்ய முடியாது. அதுதான் ஒரு மனுஷன் நம்ம வீட்டை வந்து திருப்தியா சாப்பிட்டு போனதுக்கான அடையாளம். அந்த தட்டுல என்ன இருக்கணும்? மீதி இருக்கணும். அந்த அளவுக்கு சாப்பிட, அதுதான் திருப்தி இல்லையா? அதனால லிமிட்டா வாங்கி சாப்பிட திருப்தியானு கேட்காதீங்க. லிமிட்டா நமக்கு இது போதும், இதுக்கு மேல என்ன வேஸ்ட் ஆயிடும், அது வேற. ஆனா திருப்தியா போற என்ன அடையாளம்னா அதுதான் அடையாளம். அப்போ திருப்தியெல்லாம் போறது என்ன அடையாளம்? அது இருக்கிறது மொத்தம் என்ன ஆயிடும்? தக்காளி தோல் முதற்கொண்டு கருவேப்பிலை முதற்கொண்டு எல்லாம் காலி ஆயிடும் இல்லையா? அப்படி என்ன அர்த்தம்? இன்னும் சாப்பிடறதுக்கு இடம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப நாம என்ன செய்யல? அப்ப இன்னும் போடலன்னு அர்த்தம். அப்ப எப்படி கொடுக்க? அவங்க எப்படி சாப்பிட்டு போகல? திருப்தியா போகல. இப்ப திருப்தியாகிறதுக்கு என்ன அடையாளம்? அந்த லிமிட்டை தாண்டி, லிமிட்டை தாண்டி இல்லையா? முதல்ல போன் பேச இருந்துச்சு, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்கு ₹1 போயிடுச்சு. அந்த 59 அந்த காயின் பார்த்தீங்கன்னா இல்லையா? 58 வச்சிரு அப்படி இல்லையா? 59 பொட்டுன்னு காயின் விழுந்து போற கிளை பார்த்தீங்களா? அந்த ஒரு செகண்ட் என்ன ₹1 போயிடும். அப்புறம் பார்த்தான் டொக்கமக்காரன், பார்த்தான் என்ன பார்த்தான்? ஒரு செகண்டுக்கு 1 பைசான்னு பார்த்தான் இல்லையா? அவன் பார்த்தான், நீ என்னடா ஒரு செகண்ட் 1 பைசா? நான் சொல்றேன் அன்லிமிட்டட்னுட்டாங்க இல்லையா? இப்ப என்னவே கிடையாது. நீ எவ்வளவு வேணாலும் பேசிக்கலாம், அப்படித்தானே? இப்ப எவ்வளவு வேணாலும் பேச என்ன உண்டாகுது? அப்பா அப்படி வருது இல்லையா? அதான் என்னது? அந்த லிமிட்டை தாண்டி, எனக்கு நியமிக்கப்பட்ட லிமிட் அல்ல, அந்த லிமிட்டை தாண்டி. இப்ப சர்வாங்க ஒண்ணு செலுத்தினாலும், இன்னும் சொல்ல போனா யார் தப்பு பண்ணணும் அவன் அதுக்கு அந்த மாதிரி கூட்டு போகணும் இல்லையா? அவன் ஒண்ணு செலுத்தினாலே போதும். ஒன்னு என்ன? நல்ல வசதியான ஆளு, நல்ல பணக்காரன் உங்களை மாதிரி அப்படின்னா ஒரு காலையை பிடிச்சுன்னு போலாம் சரியா? ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னா அவன் ஆடை பிடிச்சுன்னு போலாம். இல்லைங்க நாங்க ரொம்ப ஏழைங்கன்னா அவன் புறாவை பிடிச்சுன்னு போலாம். இதுதான் ஒரு, அதை விட பயங்கர ஏழைங்கன்னா புறா குஞ்சு எடுத்து போலாம். இதுதான் சர்வாதாரமான அடையாளம். இப்ப எது செலுத்தினா கூட போதும். ஒரு காளை என்ன ரேட்டு போகும்? ஒரு ஆடு என்ன ரேட்டு போகும்? ஒரு புறா என்ன ரேட்டு போகும்? ஒரு புறா குஞ்சு என்ன ரேட்டு போகும்? இந்த 4 விதம் தான் பலி செலுத்துவதற்கான அடையாளம். ஒன்னு என்ன? காளை. அது யாரு? நல்ல வசதியா இருக்கிறவன். அதை விட ஏழையா இருக்கிறான்னா, கொஞ்சம் மிடிலா இருக்கிறான்னா அவன் ஆடு பிடிச்சிட்டு போவான். அதை விட கொஞ்சம் இருக்கிறான்னா புறாவை பிடிச்சிட்டு போவான். அதை விட ஒண்ணுமே வழியே இல்லை, சரி பாவம் விட்டுடு, அப்படி இல்லை, அவன் புறா குஞ்சையாவது கொண்டு போகணும். ஆக மொத்தம் என்ன? நீ அர்ப்பணிச்சே தீரணும். நான் புதுசு, நான் இப்பதான் குழந்தை, நீ குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, நீ வளர்ந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆகமது என்ன பண்ணிதான் ஆகணும்? அர்ப்பணிப்பும் வாழ்க்கையில இருந்துதான் ஆகணும். அதான் என்னுடைய அடையாளம். என்ன அடையாளம்? நம்ம எனக்கு வசதியே இல்லைங்க, எதை கொண்டு வா? புறா குஞ்சை கொண்டு வா, புறா குஞ்சை கொண்டு வா. கொஞ்சம் பரவாயில்லைங்க, புறாவை கொண்டு வா. ஓரளவுக்கு இருக்கிறங்க ஆட்டை கொண்டு வா. நல்ல வசதியா இருக்கிறங்க. இப்ப சாலமன் நல்ல வசதியான இல்லையா? எதை கொண்டு போனாலே போதும்? ஒரு காளையை கொண்டு வெட்டி இருந்தாலே முடிஞ்சு போச்சு சாப்டர். ஆனா எவ்வளவு கொண்டு போறாரு? 20,000 காளையை கொண்டு போறாரு. சரி, அதோட முடிஞ்சு போச்சு இல்ல? அடுத்து என்ன கொண்டு போறாரு? 1,20,000 ஆட்டை கொண்டு போறார். என்ன அடையாளம்? நான் தேவனுக்கு அவர் சொன்னதை விட நான் எப்படி கொடுக்கிறேன்? அதிகமா. ஏன்? நான் உற்சாகமா இருக்கிறேன்ல. நான் உற்சாகமா. சரி, இந்த பிறந்தநாளுக்கு வருது இல்லையா? பிறந்தநாள் வருது இல்லையா? அப்ப பிள்ளைங்க எல்லாம் கப்பல சாக்லேட் நிப்பாங்க பாத்தீங்களா? ஏன் ஒண்ணு எடுத்து கொடுக்க வேண்டியது தானே? ஒன்னு எடுத்து கொடுக்கலாம் இல்லையா? அவன் என்ன சொல்றான்? நீ எவ்வளவு வேணா எடுத்துக்கோ அப்படின்னு கை நீட்டுறான். என்ன அடையாளம்? நான் பிறந்த நாள், நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன்? உற்சாகமா இருக்கிறேன், எடுத்துக்கோங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி கேட்ட கூட கொடுக்க மாட்டான் பாத்தீங்களா? ஒரு சாக்லேட் கொடுறான் அப்படின்னு இல்லையா? ஆனா அன்னைக்கு என்ன கொடுக்கறான்? கவரை பிரிச்சு வச்சு அப்படி நிக்கிறான் இல்லையா? என்ன பண்ணு? நேத்திக்கு ஒண்ணு கடை கூட என்ன செய்ய மாட்டேங்கிறான். பாதி கொடுறான், கவரை கூட கொடுக்க மாட்டான்றான். கவரை கூட என்ன செய்யறான்? கவரை கூட அப்படியே வாயில போட்டு மாட்டான் இல்லையா? நேத்து கேட்டா கவரை கூட அப்படியே வாயில போட்டு மாட்டான் சாக்லேட். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறான்? கவரை பிரிச்சு நிறுத்திட்டு அப்படியே கப்போட நீட்டுறான். எடுத்துக்கோங்க. ஏன் எடுத்துக்கோங்க? நான் இன்னைக்கு பிறந்த நாள், நான் உற்சாகமா இருக்கிறேன். அப்ப நான் உற்சாகம் என்ன அடையாளம்? லிமிட்டை தாண்டி, எனக்கு குறிக்கப்பட்ட எல்லையை தாண்டி, எனக்கு குறிக்கப்பட்ட எல்லையை தாண்டி. அதான் ஆண்டவர் சொன்னா, உன்னை 1 மைல் கூப்பிடுறானா? 2 மைல் தூரம் வரணும் போ.
உன் அங்கே எடுக்கிறானா சட்டையும் சேர்த்து கொடுத்துரு. ஏன்? உற்சாகத்தின் அடையாளம். அப்ப சாலமன் எப்படி இருக்கிறாரு? உற்சாகமா இருக்கிறார் இல்லையா? உற்சாகமா இருப்பதற்கான 3 அடையாளம். உற்சாகமா இருப்பதற்கான 3 விதமான அடையாளம். ஒரு அடையாளம் என்ன? நான் யாருக்கு செய்யறேன்றது அவனுக்கு அவசியம் இல்லை. நான் யாருக்கு செய்யறேன், அந்த உற்சாகமா இருக்கிறவன் நான் யாருக்கு செய்யறேன்னு பார்க்க மாட்டான். என்ன செய்ய மாட்டான்? நான் யாருக்கு செய்யறேன்னு அவன் என்ன செய்ய மாட்டான்? பார்க்க மாட்டான். நான் யாருக்கு செய்யறேன்னு இப்ப சொன்னேன் இல்லையா? இந்த சாக்கடை யாருக்கு மட்டும் தான் கொடுக்கறான்? அவங்க அப்பா மட்டுமா கொடுக்கறான்? அவங்க அம்மா மட்டுமா கொடுக்கறான்? யார் வேணா என்ன செய்யலாம் எடுக்கலாம் இல்லையா? அதில் யார் கூட அடங்கலாம்? அவன் நல்லவன், நல்லா இல்லாதவன், பிடிச்சவன், பிடிக்க எத்தனை பேர் அடங்கலாம் தானே? யார் மேல என்ன செய்யலாம்? எடுத்துக்கலாம். அப்ப அது என்ன அடையாளம்? நான் சந்தோஷமா இருக்கணும் என்ன அடையாளம்? நான் உற்சாகமா என்ன அடையாளம்? நான் யாருக்கு செய்யறேன்றத நான் பார்க்க மாட்டேன். நான் யாருக்கு செய்யறேன், நான் யாருக்கு கொடுக்கறேன், நான் யாருக்கு செய்யறேன், நான் யாருக்கு அதை பண்றேன் அப்படின்ற ஒரு கணக்கு என்ன செய்ய மாட்டேன்னா அவன் வாழ்க்கையில வராது. அப்ப கணக்கு இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு செய்யறேன், அது அடுத்தது நான் யாருக்கு வேணாலும் செய்யறேன். பட் நான் செய்யறத பற்றி நினைவே இல்லாத ஒரு மனிதன், அவன் என்ன செய்யறான்றது, அவன் யாருக்கு செய்யறான்றத பத்தி கவலையே கிடையாது. அந்த கவலையெல்லாம் அவன் பார்க்காம செய்யறான் பத்தியா, அந்த பாகுபட்சம் பார்க்காம, இல்ல இவங்க அவங்கன்னு பார்க்காம அவன் செய்யறான் பத்தியா, அவன் தான் உற்சாகமா இருப்பதற்கான அடையாளம். நம்பர் 2 என்ன அப்படின்னா, இது 2 3 கடைசி நான் விளக்குறேன். நம்பர் 2 என்னன்னா, நான் எவ்வளவு செய்யறேன்னு முக்கியம் இல்ல, நான் எப்படி செய்யறேன்றது முக்கியம். அவன் என்ன செய்வான்? நான் எவ்வளவு கொடுக்கிறேன் அதை பத்தி இல்ல, நான் என்ன மனநிலையோட கூட நான் செய்யறேன் அதுல மிகுந்த கவனமா இருக்குவான். 3 என்ன, தான் செய்யறத மறந்தே போயிடுவான். தான் ஒரு ஆளுக்கு செய்யறத, நான் செய்யறத அவன் என்ன பண்ணுவான்? ஞாபகத்திலே இருக்கான். இது 3ஐயும் மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல கிளியரா நீங்க பார்க்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல கிளியரா நீங்க பார்க்கலாம். மத்தேயு 25ல என்ன செய்வாரு? இந்த வலது பக்கம் நிக்கறவள பார்த்து ஆண்டவர் சொல்லுவார். என்ன சொல்றான்? வாருங்கள், பிதாவின் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தமான இடத்துக்கு போய் பிரவேசிங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லுவாரு. உடனே அவன் கேட்கறான். என்ன கேட்கறான்? நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன், நீங்க என்ன கொடுத்தீங்க? வஸ்திரம் கொடுத்தீங்க. சாப்பாடாலாம இருந்தேன், நீ சாப்பாடு கொடுத்த. தாகமா இருந்தேன், நீ பானம் கொடுத்த. நான் சிறைச்சாலை இருந்தேன், என்ன வந்து விசாரிச்சேன். நான் ஹாஸ்பிட்டல் படுத்திருந்தேன், எனக்கு வந்து ஜோம் பண்ண. இப்படி எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே இப்ப அவன் கேட்கறான். என்ன கேட்கறான்? நாங்க உண்மை எப்ப சாப்பாடுறத நாங்க பார்த்தோன்றோம். நாங்க நீதிமான்கள் பிரதியுத்தரமாக, ஆண்டவரே அப்படின்னா இப்போ அவன் யாரை பார்த்து செய்யல? ஆளை பார்த்து அவன் செய்யல இல்லையா? அவன் யாரை பார்த்து செய்யல? ஓ, இவனுக்கு செஞ்சான் ஆண்டவருக்கே செஞ்ச மாதிரி, இவங்களுக்கு செஞ்சான் பிசாசுக்கு செஞ்ச மாதிரி, அப்படி அவன் என்ன செய்யவே இல்லை, அவன் பார்க்கவே இல்லை. வஸ்திரமா இருக்கானா? கொடு. சரி, அவன் கொடுத்து அவனுக்கு அடுத்த கேள்வி என்ன கேட்கறான்? அந்த திரும்ப அந்த வசனம் எப்பொழுதுன்னு கேட்கறான். அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? அப்பொழுது நீதிமன்ற பிரதியுத்தரமாக, எப்பொழுது அவன் செஞ்சத அவனே மறந்துட்டான். அவன் செஞ்சத எப்ப நாங்க செஞ்சோம்? நாங்க எப்ப செஞ்சோம்? எப்ப நீங்க சாப்பாடு, நான் எப்ப சாப்பாடு கொடுத்தேன்? எப்போ? ஞாபகமே இல்லையே. எப்போது? அவன் செஞ்சத அவன் அப்படியே மறந்துட்டான் இல்லையா? அவன் செஞ்சத மறந்துட்டான். அவன் கொடுத்தது என்ன? தண்ணி போய் கொடுத்தாம நம்ம என்ன பண்ண போறோம் அப்படியே பார்த்தான். சட்டையை கொடுத்து என்ன பண்ணது அப்படியே பார்த்தான். ஒருவேளை சாப்பாடு இதை போய் கொடுத்தாம என்ன பண்ண போறான் அப்படியே பார்த்தான். அவன் என்ன செஞ்சான்னு முக்கியம் இல்ல, எப்படி செஞ்சான். ஏன்னா அவன் என்னமா இருக்கிறான்? பசியா இருக்கிறான். என்கிட்ட இது இருக்கு, நான் தரேன். இந்த 3 காரியத்தையும் அங்க அழகா நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இது 3 தான் சாலமோன் செஞ்சது. என்ன செய்யறா? 1000 சர்வாங்க செலுத்தினார் இல்லையா? அது என்ன எப்படி என்ன மனப்பான்மை இல்ல, நான் சர்வாக தகமடி செலுத்தினா ஆண்டவன் என்ன செய்வாரு? என்ன ஆசீர்வதிப்பார். அப்படியா? இல்ல இல்லையா? ஆண்டவன் அப்பனா என்ன செய்ய மாட்டான்? உட்கார்ந்து ஜோமன் இருக்கணுமே தவிர அவன் படுத்து தூங்கி இருக்க மாட்டான். சாலமோன் இவ்வளவு பலியை செலுத்திட்டு என்ன பண்ணிருக்கிறாரு? உட்கார்ந்து படுத்து தூங்கினே இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? நான் ஆலயத்துக்கு போனோம், உற்சாகமா போனேன், அன்பான போனேன், செஞ்சேன், அர்ப்பணிச்சேன், பலி செலுத்திட்டேன், தோத்திரம் முடிஞ்சிச்சு, போயிட்டே இருக்கிறான். இந்த 3 என்ன செய்வா இல்லைன்னா அவன் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. நான் யாருக்கு செய்யறேன்? பார்க்கவே இல்லை. நான் எப்படி செய்யறேன்? பார்க்கவே இல்லை. நம்ம செஞ்சதை அவன் ஞாபகப்படுத்த என்ன செய்யவே இல்லை, பார்க்கவே இல்லை.
அப்போ ஒரு நபர் உற்சாகமா இருப்பதற்கு என்ன அடையாளம்? அவன் ஆளை பார்க்கவே மாட்டான். அவன் ஆளை பார்க்கவே மாட்டான். யார் வேணா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், ஐ டோன்ட் கேர், நமக்கு அது அவசியம் இல்லை. அவன் நல்லவனா அது கர்த்தர் பார்த்துக்கட்டும். அவன் நல்லவனா, அவன் சொந்தக்காரனா, அவன் நம்ம சபையா, அவன் அடுத்த சபையா, யார் வேணா இருக்கட்டுங்க. பாதிப்பா இருக்கிறானா, பிரச்சனையா இருக்கிறானா, ஹெல்ப் பண்ணு. இவனுக்கு கொடுத்தா இது பாவம், அவனுக்கு கொடுத்தாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு தள்ளுபடி ஆகமத்தில் இருக்க ஒரு கதை, நிஜமானு கேட்காதீங்க, தள்ளுபடி ஆகமத்தில் இருக்கிற ஒரு கதை, ஆபிரகாமை பற்றி. ஆபிரகாம் ஒரு பழக்கம் இருக்குமா. என்ன பழக்கம்? ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு சோறு போடணும். ஒரு நாளைக்கு சொன்ன உடனே உங்களுக்கு கொடுத்து சோறு போடுறாதீங்க, நான் சொல்ல வரேன் சரியா. ஒரு ஆளுக்கு என்ன செய்யணும், சோறு போடணும். இப்போ ஒவ்வொரு நாள் போட்டு வந்துட்டார். அன்னைக்கு பார்த்தா யாருமே என்ன செய்யலை, இல்லை, ஒரே ஒரு சாமியார் தெரிறார் கண்ணுக்கு. இப்போ நேராக போயிட்டா சாமியாருக்கு, ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்டாரு சாமியார். அதனால் அதான் முதலே சொல்லிட்டேன் சரியா. போயிட்டு வீட்டுக்கெல்லாம் கூட்டு என்ன பண்ணிடாதீங்க, வீட்டுக்கு போ அரிசி போட்டு ஆக்கி வந்து கொட்டிடாதீங்க, அதை சொல்ல வரேன் சரி. ஆபிரகாம் அது நீங்கள் இல்லை சரி, அது யாரு? அது ஆபிரகாம், நீங்க இல்லை. அதனால நீங்க கேட்டுக்கோங்க, அப்படி வேணாதுங்க பரியா. செய்யறது தப்பு ஒன்றும் கிடையாது, ஆனால் சொல்ல வரேன். அவன் சொன்ன உடனே சரி போனாரு, இலை போட்டால் எல்லாம் சாப்பாடு போட்டாச்சு. இப்போ ஆபிரகாம் ஒரே ஒரு நிபந்தனை, என்னது? இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. இயேசுவின் ரத்தம் அப்படி. இது தப்பா, பாவமா, கஷ்டமா, நஷ்டமா? ஒன்றும் கிடையாது இல்லையா. என்ன சொல்ல சொன்னாரு? இயேசுவை ஏற்றுக்கணும்னு சொல்ல, ஞானசேடுங்கன்னு சொல்ல, அபிஷேகம் பெறுங்கன்னு சொல்ல, காணி, அதெல்லாம் ஒன்றுன்னு சொல்ல, இயேசுவின் ரத்தம் ஜெயனிட்டு நீங்கள் சாப்பிடுங்கன்னார். அவன் சொன்னான் எனக்கு சாப்பாடு வேணான்ட்டான். நான் இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னா நான் அப்படி சொல்லி தான் சாப்பிட வைப்பேன். ஏன்னா அவர் வழக்கம் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு ஆளை கூட்ட உட்கார வச்சு இயேசுவின் ரத்தம் ஜெயன்னா அவன் சொல்லிட்டு அவன் சாப்பிட்டு இருக்கிறான். ஆனால் இவனை செய்ய மாட்டேங்கிறான், சொல்லாத எழுத போயிட்டான், எழுத செய்யிட்டான் போயிட்டான். இப்போ அவருக்கு ஆண்டவர் இன்னைக்கு சாப்பாடு போடணுமே, நான் யாருக்கு போடுறது, அப்படி ஜெபத்தை ஆண்டவர் யாரா ஒரு ஆள் அனுப்புங்கப்பா, யாரா ஒரு ஆள் அனுப்புங்கப்பா, யாரா ஒரு அனுப்புங்க. யார் ஜெபம் பண்றாரு? ஆபிரகாம் ஜெபம் பண்றார். இப்போ ஆண்டவர் மெதுவாக ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், இந்த ஆளுக்கு நீ எத்தனை நாள் சாப்பாடு போட்ட? இன்னும் போடல, இன்னைக்கு தான் போட போறேன். இந்த ஆளுக்கு நான் இத்தனை வருஷமா நான் சோறு போட்டுன்னு வரேன். எத்தனை நாளா? இத்தனை வருஷமா நான் என்ன பண்ணிருக்கிறேன், நான் உனக்கு சோறு போடுக்கிறேன். நீ எத்தனை சோறு போடுற? ஒரே நாள் சோறு போடுற. உன் பார்வை என்ன? ரட்சிக்கப்பட்டவங்களா? அப்படியா? அப்படி பார்க்கற இல்லையா? ஆனவர் பார்க்கிறாரு. தேவனுடைய பார்வை என்ன? நல்லோர் மேலும் பொல்லார் மேலும் அப்ப நீதியின் மலையை வர்ஷிக்க பண்ணுகிறவர். நல்லவனுக்கும் சாப்பாடு கொடுக்கறது யார் தான்? தேவன் தான். பொல்லாதவனுக்கும் சாப்பாடு கொடுக்கறது யார் தான்? தேவன் தான். மழை அவனுக்கு மட்டும் தான் பெய்யுதா, இவனுக்கு மட்டும் பெய்யுதா? எல்லாருக்கும் தானே. அப்ப ஆசீர்வாதம் எல்லாருக்கும் தானே. அவர் சொன்னாராம் நான் எல்லாருக்கும். இவன் போய் தேடுறாரு இப்ப ஆளை. எதுக்கு? கூட்டம் வந்து சாப்பாடு கொடு. அவன் அங்க கண்டிஷன் வைக்கிறான். போய் பிடிச்சிட்டா. அங்க வந்தா இயேசு சொல்ல மாட்டேன். பரவாயில்லையா? பரவாயில்ல. இயேசுன்னு என்ன சொல்லக்கூடாது. பரவாயில்லையா? இப்ப யார் டிமாண்ட் வைக்கிறான்? அவன் வைக்கிறான் டிமாண்ட். அவன் சொன்னாரு நீ யார வந்துட்டு போ, சாப்பிட்டு போ. அப்ப தேவன் என்ன விரும்புறா? நீ நம்ம பாக்குறோம், நம்ம சொந்தக்காரரா, இப்படிதான் பண்ணலாம், இவங்க ஒன்னும் சொந்தக்காரர் இல்ல, இப்படி பண்ணலாம். இந்த நபர் உற்சாகமா செய்கிறவன் அல்ல. இதுக்கு ஒரு நாளும் பிரதிபலன் கிடைக்காது. உற்சாகமா அது யார் வேணா தட்டு போட்டுங்க, நமக்கு என்ன கிடக்கு? கர்த்தர் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறார். அவன் சொந்தக்காரன், அவன் சொந்தக்காரன் இல்லையா, அவன் ஊருக்காரன், அவன் உலகத்தான், எனிபடி நமக்கு யாரா இருந்தா என்ன? கர்த்தர் பார்க்கிறோம், செஞ்சு போயிட்டே இருப்போம். அப்ப நம்ம என்ன பார்க்க கூடாது? நான் யாருக்கு செய்யறேன்ற முக்கியம் இல்ல, நான் என்ன செய்யறேன், நான் எவ்வளவு செய்யறேன்னு முக்கியம் இல்ல. அவன் கொடுக்கிறது எவ்வளவு? ஒரு கிளாஸ் தண்ணி இல்லையா? நான் தாகமா இருந்தேன், நீ எனக்கு பானம் கொடுத்தேன்றான். தண்ணி எவ்வளவு குடிக்கும்? எத்தனை லட்ச ரூபாய் தண்ணி பிடிக்கும்? இன்னைக்கு போனா பஸ் போனா 1 லிட்டர் தண்ணி 10 ரூபான்றான் இல்லையா? 1 லிட்டர் தண்ணி 10 ரூபான்றாங்க. அந்த வீட்டுல தான் அது கூட கிடையாது இல்லையா? அப்ப வீட்டுல தண்ணி இருமா, தண்ணி தாகணும் வந்திருக்கிறான். அவன் என்ன கொடுத்திருக்கிறான்? ஐயோ தண்ணி போய் நம்ம எப்படி கொடுக்கறது? தண்ணி கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? அப்படியா இல்லையா? அந்த தண்ணி கொடுத்ததை கொடுக்க என்ன கொடுக்கிறான்? அவன் கொடுத்தது என்னது? அவன் கொடுத்தது தண்ணி தான். ஆனா எப்படி கொடுத்தான்? உற்சாகமா கொடுக்கிறான், உற்சாகமா கொடுக்கிறான். அவன் யாருக்கு கொடுத்தான்? கோட்டு சூட்டு போட்டவனுக்கு கொடுத்தான், அவன் சொந்தக்காரனுக்காக கொடுத்தான். அவன் சொல்றாரு இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீ எதை செய்கிறீரோ அதை எனக்கே செய்கிறேன். அப்படியா? இது தெரியாம போச்சு. அவன் செஞ்சதை மறந்தே போயிட்டான். நீங்க எவ்வளவு பேரு நாங்க இதெல்லாம் நாங்க செஞ்சோம், இதெல்லாம் நாங்க பண்ணோம், இப்படி எல்லாம் நாங்க பண்ணோம், இது எல்லாம் நாங்க செஞ்சோம். ஆமே ஆமே என்ன சொல்றோம்? இதெல்லாம் நாங்க செஞ்சோம், இதெல்லாம் நான் செய்யற ஆண்டவர் செய்யறது. எவ்வளவு பேர் உற்சாகமா இருக்கிறோம் இன்னைக்கு? எத்தனை பேர் உற்சாகம்?
அந்த உற்சாகம் நமக்கு என்ன இல்ல. அதனால தேவன் என்ன செய்ய முடியலன்னா, நம்ம நினைக்காத நேரத்திலையும் நம்மளை ஆஸ்வதிக்க முடியல, நம்ம நினைக்காத ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்க முடியல. நினைக்காத நேரத்தில் என்ன செய்ய முடியல, ஆஸ்வதிக்க முடியல. எப்ப எழுப்பி கொடுக்கிறாரு? நைட்டு 12 மணி எழுப்புறாரு. எழுப்பியா, என்னையா வேணும் உனக்கு சொல்லியா? 12 மணிக்கு எழுப்புறாரு நைட்டு. உனக்கு என்ன வேணும் நீ கேளு. உனக்கு என்ன வேணும் கேளு என்கிட்ட. நீ என்ன வேணா கேளு. ஐயா எனக்கு ஒரு ஒண்ணு வேணாம், எனக்கு ஞானம் கொடுங்க, எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க போதும் இல்லையா? சரி ஓகே போ அப்படியே சொன்னாரு. என்னையா நான் என்னென்னமோ கேட்கணும் பார்த்தா பொசன் இப்படி கேட்டுட்டியே. என்ன கேட்டுட்ட? ஞானத்தை கொடுங்க. இது நீ அப்ப கேட்டதால போதும், இதுக்கு இப்பயா கேட்கணும்? அப்ப நான் அப்படியா, சரி போ இதையும் கொடுத்துட்டேன். நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும், நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு நான் கொடுக்கிறேன். ஏன் தெரியுமா? நீ செஞ்சியே அது எப்படி செய்யற? அப்படி செஞ்சு முடிச்சிட்டு அகப்படுத்துங்கிற. ஏன் என்கிட்ட ஒண்ணு என்ன செய்யவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. பலி செலுத்து ஒண்ணு செலுத்தினா போதும், அப்படி ஒண்ணு கொண்டு வச்சுட்டு ஓகே நான் முடிச்சிட்டேன் போயிட்டே இருக்கல. ஒரு ஆடை செலுத்தினா போதும், ஒரு புறாவை செலுத்தினா போதும். ஏன் ஒரு புறா குஞ்சு செலுத்தினா போதும், ஒரு புறா குஞ்சு செலுத்தினா போதும். ஒரு புறா குஞ்சு எவ்வளவுங்க போகும்? அது காட்டு புறா குஞ்சு, அவனே பிடிச்சிக்கலாம். இன்னும் செலவே கிடையாது. அது செலுத்தினா என்ன பலிதான்? சர்வாங்க தகன பலிதானே. ஒரு ஆடை செலுத்தினா சர்வாங்க தகன பலிதானே. சரிங்க நல்லா வசதியா இருக்கிறேன், ஒரு ஆடை ஒரு காலையை கூட வெட்டிட்டு போப்பா, வெட்டி பண்ண சர்வாங்க தகன பலிதானே. அவர் சொல்ல இல்ல இல்ல நான் உற்சாகமா இருக்கிறேன். என்ன அடையாளம்? 20,000 கூட வெட்டியா? 1,20,000 வெட்டு. எங்க இடமே பிடிக்கல, வெளியே கொண்டு போய் வெட்டியா? 1,20,000 இடம் பிடிக்கல. அப்படியா, சரி வெட்டது பக்கம் மீதி என்ன பண்ணு அங்க கூட வச்சுக்கோ அப்படியே சொன்னாரு. வேலைக்காரன் என்ன சொல்லியிருக்கணும்? எல்லாம் வெட்டுறான் இல்லையா, ஐயா பலிபடம் பிடிக்கல. அப்படியா, சரி விடு, அப்ப மீதெல்லாம் என்ன பண்ணிடு கொண்டு போயிடு அப்படி சொல்லியிருக்கணும். என்ன சொல்றா? பிடிக்கலையா வெளியே கொண்டது வெட்டு. ஒண்ணு கூட என்ன வரக்கூடாது, ஒண்ணு கூட என்ன வரக்கூடாது. வீட்டு மொத்தமா வெட்டி அதே சர்வாங்க தகன பலி செலுத்தியா? என்ன உற்சாகம். உற்சாகமுள்ள நபரை தான் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க விரும்புறா? நினைக்காத நேரத்துல நினைச்சு பார்க்காத ஆசீர்வாதத்தை அவனுக்கு தாங்க தேவன் கொடுக்க விரும்புறார். அவன் ரட்சிக்கப்பட்ட பல வருஷம் ஆகி போச்சு, ராஜாவை பல வருஷம் ஆகி போச்சு. ஆனா என்ன கிடைக்கல இது வரைக்கும்? ஒரு ஆசீர்வாதம். ஏன் ஞானம் கூட கிடைக்கல அவருக்கு. யாருக்கு? சாலமோனுக்கு ரட்சிக்கப்பட்ட அவங்க அப்பாவா இருக்கும் போதே ராஜாவாயிட்டாரு. அவங்க அப்பா செத்து பல வருஷம் ஆயிட்டு போயிடுச்சு. இப்ப என்னவா மாறிட்டார்? ராஜாவா உட்கார்ந்துக்கிறாரு. ஆனா என்ன இல்ல, ஞானம் கூட கிடையாது. ஞானம் கூட கிடையாது. ஐயோ இப்படி இதெல்லாம் நடத்துறது. அவன் எப்படியாச்சும் என்ன பண்ண ஞானமாவது கேட்கலாம் கேட்டான். அவர் சொல்றாரு நீ உற்சாகமா செஞ்ச பத்தியா, அதனால நீ கேட்கல. அவருக்கு ஞானம் கூட கேட்கல. எப்படி இருக்கிறாரு? அவர் தூங்கி நிற்கிறார். என்ன வேணும்னு கேட்டா ஞானம் கொடுன்னு கேட்டாரு. ஆனா மறு சொல்றாரு அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும். இனி யார் கையில ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்க விரும்புறார்? இனி யார் கையில பணத்தை அள்ளி கொடுக்க விரும்புறா? எண்ணி கொடுக்க விரும்பல. நம்ம ஆண்டவர் அள்ளி கொடுக்கிற ஆண்டவர். நம்ம ஆண்டவர் எண்ணி கொடுக்கிற ஆண்டவர் இல்லங்க, அள்ளி கொடுக்கிற ஆண்டவருங்க. அந்த அள்ளி கொடுக்கிற ஆண்டவர் கையிலிருந்தே நம்ம வாங்கலன்னா வேற யார் கையில வாங்க போறீங்க? அள்ளி கொடுக்கிறவரே நீ அவர் கையிலே நீ வாங்கலன்னா நீ வேற யார் கையில வாங்க போற? அள்ளி கொடுக்கிற ஆண்டவர், அந்த ஆண்டவர் என்ன செய்யாம இருக்கிறாரு? அள்ளி கொடுக்காம இருக்கிறான். வேற எந்த கையில வாங்க போற? நீ எப்ப ஆசீர்வதிக்கப்பட போற? எப்ப மேலுக்கு வர போற? எப்ப பிரச்சனை மாற்ற போற? என்ன தேவை? ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் உற்சாகம் தேவை. உற்சாகத்தை என்ன அடையாளம்? உற்சாகத்தை 3 அடையாளம் சொன்ன. ஒன்னு என்ன அடையாளம்? நான் யாருக்கு செய்யறேன்னு பார்க்க மாட்டேன். நான் எப்படி எவ்வளவு செய்யறேன்னு பார்க்க மாட்டேன். நான் எப்படி செய்யறேன்னு பார்ப்பேன். நான் எவ்வளவு செய்யறேன், என்கிட்ட என்ன இருக்கு அதான் கொடுக்கறேன். ஆனா எப்படி கொடுக்கறேன்? தண்ணி தான் இருக்குது, அது எப்படி கொடுக்கறேன்? அவன் கேட்கல. தாகமா இருந்தேன், நான் கேட்டேன்னு அவன் சொல்லல இல்லையா? தாகமா இருந்த நீ என்ன கொடுத்த? அப்ப அவன் பார்க்கறான், ஐயோ தாகமா இருக்கிறானே, என்கிட்ட தண்ணி இருக்க, குடி குடிப்பா. ஏன் தாகமா இருக்கிற? தண்ணி குடி. அவனுக்கு நான் கூட கேட்கவில்லையே, நீ கேட்டனா கொடுக்கல, நீ தாகமா இருக்கிற எனக்கு தெரியுது, குடி. சட்டை இல்ல, பழசா போட்டு எப்படிப்பா கேட்கறது? ஆமா தான் சட்டை இல்லையா? ஒரே மாதிரி சட்டையை போட்டுக்கானே, என்ன செய், எடுத்துட்டு போ. நான் கூட கேட்கவே இல்லையே, நீ கேட்க வேணாம், நான் பார்க்கறேன், தெரியுது இருக்குது, எடுத்துட்டு போ. பசியா இருக்கிறது யாருக்கு தெரியுது? பசியா இருந்தேன். அப்ப பசியா இருக்கிறது யாருக்கு தெரியுது? இந்த சாப்பாடு கொடுத்தவனுக்கு தெரியுது இல்லையா? பசியா கேட்கறவன் சாப்பாடு போடுங்கன்னு அவன் கேட்கல, இவன் பசியா இருக்கிறது அவனுக்கு தெரியுது. தெரியுதா? பார்க்கறான், பசியா இருக்கிறத பத்தி தெரியுது. வாயா சாப்பிடியா? அவன் யாரு தெரியல. கேட்கறான், நான் எப்ப சாப்பாடு போட்டேன்? என்ன கேட்டிருக்கணும்?
ஓ அன்னைக்கு சாப்பாடு போட்டேன் அதுதான் நீங்களா அப்படி கேட்டிருக்கணும் தானே. பசியா இருந்தா சாப்பாடு பண்ணா எப்ப சாப்பாடு கொடுத்தது கேட்டானா? அப்ப என்ன கேட்டிருக்கணும்? ஓ அது அன்னைக்கு போன மாசம் 10ஆம் தேதி சாப்பாடு கொடுத்தனே அதுவா நீங்க? என் பிறந்த அன்னைக்கு சாப்பாடு கொடுத்தனே அதுவா நீங்க? அப்படி கேட்டிருக்கணும் தானே. அவட மறந்துட்டேன் எப்ப கொடுத்தேன் நானு ஞாபகம். அப்ப என்ன அர்த்தம்? நான் செஞ்சுனே இருக்கிறேன். எப்பயாவது ஒண்ணு செஞ்சா ஞாபகம் இருக்கும் இல்லையா? செஞ்சுனே இருந்தா இன்னைக்கு காலை இப்போ 10 மணிக்கு ஒன்று செய்யறான், 12 மணிக்கு செய்யறான், நான் சொல்றேன் தினமும் செஞ்சுனே இருக்கிறேன். நீ யாருன்னு எனக்கு தெரியலையே, யாரு எப்போ? அப்ப என்ன அர்த்தம்? அதை செய்யறத ஒருத்தருக்கு மட்டும் செய்யல, அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் செய்யறது பழக்கமா இருக்குது, அது அவனுக்கு வழக்கமா இருக்கு. அதான் சொன்னியா ஆபிரகாம் என்ன பழக்கம்? ஒரு ஆளுக்கு சோறு போட பழக்கம், தள்ளுபடி ஆக மாத்தல. அப்ப ஏன் கதை ஆபிரகாம் ஆஸ்வதிக்கிறாரு? ஒரு நாளைக்கு ஒரு நபராவது எங்க வீட்டுல என்ன செய்யட்டும், சாப்பிட்டோம், பசியாரி போகட்டும். அவன் பசியை தீர்க்கறதுக்கு ஒரு நபருக்கு என்ன செய்யறேன், நான் பயன்படுறேன். இது அப்படியே நம்ம பண்ணி எடுத்துக்கோங்களேன். ஒன்னு பசி, வயிற்று பசி, இன்னொன்னு ஆவிக்குரிய பசி இல்லையா? இந்த ஆவிக்குரிய பசி நம்ம ஆத்தலாம் தானே. ஒரு நாளைக்கு ஒரு நபரை பசி ஆத்தலாம் தானே. ஆனா என்ன செய்ய முடியல, ஆத்த முடியலையே. அப்புறம் எப்படி கத்தை ஆஸ்வதி பண்ணி எதிர்பார்க்கிறேன்? ஆபிரகாம் தள்ளுபடி ஆகமத்தில் இருந்தாலும் அது நல்லது எடுத்துக்குவோமே இல்லையா? ஒரு நபருக்கு ஒரு ஆள் சாப்பாடு பசியே போக்கணும், ஒரு கொள்கை வச்சு பயன்பட்டார்ல, தேடி பிடிச்சு கொண்டு போட்டார்ல. அப்படின்னா ஒரு நபருக்கு ஒரு ஆள் கூட பசி ஆத்த முடியாதா? ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாதா? ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு இயேசு பத்தி சொல்ல முடியாதா? ஒரு வருஷம் ஆச்சு இல்லையா? ஒரு ஆத்துமா, நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு ஆத்துமா. யாரோ சொல்றாங்க எங்க ஆத்மாவே ஆயத்தம் வீட்டுல இருக்கிற ஆத்மாவுக்கும் போயிட்டு எங்க ஆத்மாவுக்கு முதல்ல சொல்லுங்க. எங்க ஆத்மாவுக்கு சொல்லுங்க. எங்க ஆத்மாவே இன்னைக்கு எட்டிக்க முடியாது, அந்த விளிம்பிடுக்குது இல்லையா? மதிமாக போன மாதிரி இந்த பக்கம் குதிக்குமா அந்த குதிக்குமான்னு தெரியாது. நீங்க அடுத்த ஆத்மாவுக்கு போயிட்டீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆளு இது இந்த செய்ய முடியும் தெரியுமா? உற்சாகம் இருந்தா செய்ய முடியும், உற்சாகம் இருந்தா செய்ய முடியும். அந்த உற்சாகம் இல்லைன்னா 1000 வாய்ப்பை கிடைச்சா கூட அவன் என்ன செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாது. இன்னைக்கு தேவன் யாரை நினைச்சு பார்க்காத நேரத்தில் நைட்டு 12 மணி தூங்கி நிற்கிற ஒரு ஆளை கொடுத்து நான் சொல்ல அள்ளி பணத்தை ஐயில கல்வி கொடுத்து எடுத்துட்டு போப்பானாக்க எப்படி இருக்கு அவனுக்கு? தூங்கி நிற்கிற ஆளை கொண்டு அள்ளிக்கிறது அது யாருக்குமே கொடுக்காத அளவுக்கு. யாருக்குமே. அவங்க அப்பா தாவீது கூட அதான் அர்த்தம், உனக்கு முன்னாடி யாரும் இல்ல, உனக்கு பின்னாடி. அப்ப என்ன அர்த்தம்? இருக்கிறதுல அதிகமா சேர்த்தது தாவீது தான் இல்லையா? 1,00,000 தாளந்து தங்கம், 1,00,000 தாளந்து 34.5 1 லட்சம் போட்டு பெருக்கி பெருக்கி பாருங்க, அது 1000 வகுத்து பாருங்க எத்தனை டன் தங்கம்னு தெரியும். இது 10 எவ்வளவு கொடுக்கிறாரு? 120 தாளந்து தங்கம். இவங்க அப்பாவே எவ்வளவு சேர்த்து வச்ச ஆண்டவரை கொடுக்கிறாரு. உனக்கு முன்னாடியும் இவனுடைய பெரிய ஆள் நான் யாருன்னு சொல்லக்கூடாது, உனக்கு பின்னாடியும் உன்னுடைய பெரிய ஆள்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா எவ்வளவு கொடுத்திருப்பான்னு நினைக்கிறீங்க? எதை பார்த்து கொடுத்தாரு? அந்த உற்சாகம். அந்த உற்சாகம் இன்னைக்கு யாருக்கு இருக்குதோ அவர்களுக்கு என்ன செய்யறா? நினைச்சு பார்க்காத நேரத்தில், நினைச்சு பார்க்காத அளவுக்கு கத்த என்ன செய்ய விரும்புறா? தேவன் ஆஸ்வதிக்க விரும்புறா. அந்த ஆஸ்வாதனைக்கு எனக்கு கிடைக்குன்னா நான் யாரா இருக்கேன்னு தெரியுமா? உற்சாகம். எதை செஞ்சாலும் சரிங்க. எப்படி செய்? ஒரு ஜெபத்துக்கு வர எப்படி வா? ஃபோன் பண்ணி சொல்லணும்னா கேட்பாங்க, சரி எழுப்பிக்கு சொல்லிடுவாங்க, எதனா சொல்லிடுவாங்க, என்ன பண்ணுறது, சரி போயிட்டு வந்துடலாம், அப்படி தலையை காட்டி வந்துடலாம். நீ பிரயோஜனமே இல்லைங்க. நீ தலையை காட்டி அட்டண்டன்ஸ் போடுறதுக்கு வந்தீங்கன்னா இது நோ யூஸுங்க, அது யூஸே கிடையாதுங்க. நான் வேணா ஓ இன்னைக்கு விழுப்புரம் வந்திருக்காங்க பரவாயில்லையே, அப்ப நான் வேணா சந்தோஷப்பட்டேன். அவர் பாப்பார், ஏய் உன் கண்ணை மாத்துறான்னு, உன் கண்ணை என்ன பண்ணு மாத்து, நீ நினைச்சிருக்க எல்லாம் அப்படி உற்சாகம் இருக்கிறான்னு நான் தான் பார்க்க எவ்வளவு பேர் வருத்தப்பட்ட உனக்கு தெரியுமா அப்படின்னு அவர் தான் சொல்லுவார். யாரோ வந்திருக்கிறீங்க அப்படி கதை சொல்றாரு. என்ன சொல்றாரு? அங்க ஒண்ணு அப்படி வரல, நீ நினைக்க மாதிரி ஒண்ணு அப்படி வந்து நினைக்காத, சரி இன்னைக்கு லீவ் நாள் ஆச்சு, ஆளுங்க இன்னைக்கு கூட வரலையான்னு என்ன பண்ணிடுவேன் அப்படி கேட்டுருப்பேன். நாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, சரி அப்படியே தலையை கட்டி அட்டண்டன்ஸ் போட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்துக்கிறாங்கன்னு அவர் சொல்றாரு. எனக்கு தெரியல, நீ பாருங்க எப்படி வரணும் தெரியுமா? எந்த கரை செய்யணும் சரிங்க, எப்படி செய்? உற்சாகமா செய். அந்த உற்சாகத்துக்கு 3 அடையாளம். இடம் பார்க்காத, நேரத்தை பார்க்காத, எவ்வளவுன்னு பார்க்காத, என்னன்னு பார்க்காத, நான் பண்ணதை
அன்னைக்கு நான் இதை பண்ணேன், இன்னைக்கு நான் இதை பண்ணேன், அவங்களுக்கு அன்னப்படுத்தேன், அவங்களுக்கு இதை படுத்தேன். நீ பண்ணதை நீ மறந்தே போயிடணும். நம்ம செய்யறத மறந்தே போயிடணும், மறந்தே போயிடணும். அதுதான் என்ன கொண்டு வரும்னா நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது என்ன ஆசீர்வாதம்? நினைச்சு பார்க்காத நேரத்தில், நினைச்சு பார்க்காத அளவுக்கான ஆசீர்வாதம். கர்த்தருக்கு தீர்க்கமா சொல்றது, நீ நினைச்சு பார்க்காத நேரத்தில் உன்னை ஆஸ்வதிக்க விரும்புகிறேன், நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு உன்னை ஆஸ்வதிக்க விரும்புகிறேன். இதை ரெண்டையும் செய்யணும்னா எதை செஞ்சாலும் சரி, எதை செஞ்சாலும் சரி உற்சாகமா செய். எவ்வளவு செய்யறேன்னு வேண்டாம், எப்படி செய்யணும், எப்படி செய்யற, உன்னை எப்படி செய்யற, உன்னை எப்படி செய்யற, அதுதான் கர்த்தர் பார்க்கிறா. கர்த்தர் முகத்தை பார்க்கிறவர்ல, கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறவர். நாம் எப்படி செய்யறோன்னு அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நாம எப்படி செய்யறோம்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். அவர் பாப்பா, நீ உற்சாகமா நம்ம செய்யற நபரா இருந்தா நீ நினைச்சு பார்க்காத நேரத்துல, நினைச்சு பார்க்காத அளவுக்கு கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அந்த ஆஸ்வாதம் வேணும்னா இன்னைக்கு அர்ப்பணி. ஒரு கடந்த நாட்கள்ல உற்சாகம் இல்லாம நீ செஞ்சிருக்கலாம், உற்சாகம் இல்லாம செஞ்சிருக்கலாம். அப்படி செஞ்சிடலாமன்னா நமக்கு பிரசங்கம் வராது, இல்லாத ஒண்ணு இங்க வராது. அப்ப என்ன செஞ்சிருக்கிறோம்? ஏதோ உற்சாகம் இல்லாம ஏதோ பண்ணிருக்கலாம். பட் இன்னைக்கு அர்ப்பணி, எதை செஞ்சாலும் சரி நான் எப்படி செய்வேன்? உற்சாகமா செய்வேன். கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? முழங்கால படிக்கிட்டு கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? முகம் மலர்ந்து கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார், உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோ. முகம் மலர்ந்து கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார், உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம். முகமலர்ந்து கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார், உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம். அந்த உற்சாக மனதை தான் நம்மளை ஆசீர்வதிக்கும். காயின் எவ்வளவோ காணிக்கை கொண்டு கொடுத்தாரு, கர்த்தர் கண்டுக்கவே இல்லைங்க. கர்த்தர் கண்டுக்காத காணிக்கையை கொடுத்து என்னங்க பிரயோஜனம்? கர்த்தர் கண்டுக்காத காணிக்கையை நம்ம கொடுத்து என்ன பிரயோஜனம்? கர்த்தர் கண்டுக்கவே இல்லை. பைபிள் சொல்லுது, மூலமொழி சொல்லுது, அதை பார்க்கவே இல்லையா கர்த்தர். அது ஆண்டவர் பார்க்கவே இல்லையா. கர்த்தரே பார்க்காத காணிக்கை நம்ம கொடுத்துங்க என்ன பிரயோஜனம்? கொடுத்து என்ன பிரயோஜனம்? இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம், தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்ம எதை எப்படி செஞ்சோம்னு நமக்கு தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியாது. கட்டின கணவனுக்கு கூட தெரியாது, கட்டின மனைவிக்கு தெரியாது, பெத்த பிள்ளைகளுக்கு தெரியாது, ஏன் தேவசம் நிற்கிற ஊழியக்காரனுக்கு கூட தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு மறைவா நம்ம எதையுமே செய்ய முடியாது. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து நீ உற்சாகமா செஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிடுவாரா? ஊர்ல இருக்கிறவங்களாம் நம்மளை உற்சாகமா இருக்கான்னு சொல்லிட்டு கர்த்தர் மட்டும் அப்படி சொல்லலைன்னா அது ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா ஊர்ல இருக்க அத்தனை பேரும் மாதிரியா சொல்லி கர்த்தர் மட்டும் வித்தியாசமா சொன்னா அதான் நமக்கு ஆசீர்வாதம். நீ உற்சாகம், அந்த உற்சாகத்தை 3 அடையாளம். நான் என்ன செய்யறேன்னு பார்க்க மாட்டேன், எவ்வளவு செய்யறேன்னு பார்க்க மாட்டேன், எப்படி செய்யறேன். உன்னை செய்யறேன் எப்படி செய்யறேன், ஒரு ஜெபத்தை செய்யறேன் எப்படி போறேன், ஒரு காணிக்கை கொடுக்கிறேன் எப்படி கொடுக்கிறேன், ஒரு ஆலய வேலைப்பாடுக்கு போறேன் எப்படி போறேன், ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வர வேலை எப்படி போறேன், ஒரு ஊழியத்துக்கு போறேன் எப்படி போறேன். உன்னை கர்த்தர் பார்ப்பார், நம்மை கர்த்தர் பார்ப்பார். கர்த்தர் பார்க்கிறாருன்னு செய்யாதீங்க. ஓ கர்த்தர் பார்க்கிறாரு அப்படின்னா நம்மளை இப்படி பண்ணிடுவாரு, அதனால நம்ம இப்படி இருக்கலாம். இல்லை, நம்மளை கர்த்தர் பார்க்கணும், நம்ம செய்யறத கர்த்தர் பார்க்கணும், நம்ம செய்யறத கர்த்தர் பார்க்கணும். உற்சாகமா செய்யறத கர்த்தர் அறிஞ்சிட்டாருன்னா நீ நினைச்சு பார்க்காத நேரத்தில் உன்னை ஆஸ்வதிப்பார், நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு உன்னை தேவன் ஆஸ்வதிப்பார். நீ நினைச்சு பார்க்காத நேரத்தில், நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு அப்படி கர்த்தரை ஆஸ்வதிக்கணும்னா இன்னைக்கு அர்ப்பணி, இன்னைக்கு ஒப்புக்கொடு. உற்சாகமான செய்வாண்டவரே, எதை செஞ்சாலும் கடமைக்காக நான் செய்ய மாட்டேன், கட்டளைக்காக செய்ய மாட்டேன்,
உற்சாகமான செய்வேன். அந்த உற்சாகம் எப்படி இருக்குமோ அப்படி இருந்து அதை செயல்படிவில் காட்டுவேன்னா நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆண்டவர் ஆயத்தம். பரிசுத்த பிதாவே, உங்களுடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம், உண்மை நோக்கி பார்க்கிறோம். கடந்த நாட்களில் உற்சாகம் இல்லாமல் செஞ்சது தான் எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வராமல் போயிடுச்சுன்னா இன்னைக்கு அர்ப்பணிக்கிறேன். எதை செஞ்சாலும் நான் உற்சாகமாக செய்ய எனக்கு கிருபையை தந்து எங்களை வழிநடத்துங்க சுவாமி. உங்களுடைய கத்தை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் நினச்சி பார்க்காத நேரத்தில் நினச்சி பார்க்காத ஆசீர்வாதங்களை வந்திருக்கிற அர்ப்பணிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். மகிமையுள்ள கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். காத்துக்கோங்க. உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.